ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். பாபா நினைவு இருக்கா? அதான் பாபா நினைவோட தான் டபுள் குஷியில இருக்கேன். பாபா நினைவு இல்லைன்னா குஷியே இருக்காது. ஆமா, கரெக்ட். ஓகே. இன்னைக்கும் சூப்பர் முரளி சொல்லியிருக்காரு அப்பா. பார்க்கலாம். சொல்லுங்க பிரதர், என்ன சொல்லியிருக்காரு? ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுங்க. அப்பா துக்கத்தை நீக்கக்கூடியவர், துக்கஹர்த்தா சுககர்த்தான்னு பக்தி மார்க்கத்திலே வர்ணிக்கிறாங்க. அப்ப தந்தை மட்டும்தான் உங்களை துக்கதாமத்துல இருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். அதனாலதான் அப்பாவை அந்த பேரால அழைக்கிறாங்க, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். நீங்க இறுதி நேரத்துல அந்திமதி சோகதின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இறுதி நேரத்துல தந்தை நினைவுலே இருந்தீங்கன்னா தந்தைக்கிட்டே போய் சேர்ந்துருவீங்க. அதே தந்தை நினைவு இல்லாம மற்றவர்கள் தேகதாரிகள் நினைவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலே மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடும். குறிப்பா என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, இறுதி நேரத்துல யாராவது மனைவியையோ பெண்களையோ யாராவது நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா எது சரீர விடுற நேரத்துல போய் விபச்சாரி வீட்டுலதான் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது இந்த வானிலை சொல்லல, அது அப்படியே பிரிண்டிங்ல தூக்கிட்டாங்க தனியா. அது நம்ம முரளி வாசிக்கும் போது தெரியும் உங்களுக்கு. ஓ, அதான். அப்படி ஹிந்தில பண்ணும்போது எடுத்துருவாங்களா? அப்படியேதான் இருக்கா? இல்ல, கொஞ்சம் அது வல்கரான வேர்டா இருக்குது இல்லையா, அதனால அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக எடுத்துருவாங்க அப்படி. நம்மளே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆமா, டச் பண்ணி புரியுதா? ஓகே பிரதர். ஓகே, சரி, ஆரம்பிக்கலாங்க பிரதர். ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். 23/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். மதுபன்ல இருந்து சிவ் பரமாத்மா வந்த புண்ணிய பூமி. மதுபன்ல இருந்து இப்ப பாபா என்ன சொல்ல போறாருன்றத நம்ம அங்கேருந்து கேட்கலாம். சிவ பாபா பிரம்ம பாபாவோட வாய் அதை யூஸ் பண்ணி, அதாவது அவரோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி யூஸ் பண்ணி சொல்ற முரளி பாபா பேசுறாரு. இப்போ சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். அன்மதி சோகதி, கடைசி மனநிலை என்னவோ அது போல் பிறவி ஆகிவிடும். அதான் இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். நம்மள இந்த துக்க தாமத்துல இருந்து விடுவிச்சு சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போறதுனாலதான் அப்பாவுக்கு அந்த பேர் சொல்றாங்க, துக்கஹர்த்தா சுககர்த்தா அப்படின்னு. அப்ப தந்தைக்கு மட்டுமே அந்த பேரை சொல்ல முடியும், மற்ற எந்த தேகதாரிகளுக்கோ எந்த சாது சன்னியாசிகளுக்கும் அந்த பேரை சொல்ல முடியாது. அதனாலதான் அப்பா இந்த பேரால அழைக்கப்படுறாரு. அதுவும் பாருங்க, அந்திமதி சோகதின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, இறுதி நேரத்துல தந்தையை நம்ம நினைவு செஞ்சுக்கிட்டே போகணும், அப்படின்னா தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். இந்த 3 விஷயம் சொல்லுவார் சிஸ்டர். எப்படின்னா, 3 விதமான ஞாபகம் இருக்கணும். ஒண்ணு, பரமாத்மாவுடைய நினைவுல சரீரத்தை விட்டீங்கன்னா பரமாத்மா கிட்டேயே போயிடுவீங்க. இல்ல அந்த பரந்தாம வீடு இருக்கு இல்லையா, வீட்டினுடைய ஞாபகம். எங்க போகணும்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே அங்க போக முடியும். அப்ப நான் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்தா கூட நீங்க நேரா பரந்தாம வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்குள்ளதானே அப்பா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஒண்ணு வீடு இருக்கணும், இல்ல தந்தை நினைவு இருக்கணும். இல்லாட்டினா என்ன நினைவு இருக்கணும்? சொர்க்கத்துல வாழ்ந்தோம் இல்லையா, சொர்க்க ராஜ்யம், லட்சுமி நாராயணா வாழ்ந்தவங்க, தேவதைகளா வாழ்ந்தோம் இல்லையா, அல்ல அந்த சொர்க்கத்தின் நினைவு இருக்கணும். சொர்க்கத்தின் நினைவு இருந்தா நேரா சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்காக வீடு மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் நீங்க ஆத்மா அபிமானி நிலையில ஆட்டோமேட்டிக்காவே இருப்பீங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் பரந்தாமத்தின் நினைவு வரும், பரமாத்மாவுடைய நினைவு வரும். நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம சொர்க்கத்துல வாழ்ந்த தேவாத்மாக்கள் இப்ப இந்த உலக விநாசமாக போகுது, அப்ப நாம அங்க போகணும் அப்படிங்கிற நினைவு இருக்கும். எதுக்காக இதுனா, நம்ம ஆத்மா உணர்வுல இருக்கிறதுக்காக இந்த பயிற்சி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்பா. அதனாலதான் அந்திமதி சோகதி, இறுதி நேரத்துல இந்த 3 விஷயங்களும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இதை விட்டுட்டு இந்த உலகத்துல வாழக்கூடிய தேகதாரிகளோ இல்ல 5 விகாரங்கள்ல ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு புத்தி அலைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இங்கேயே மாட்டிக்கிட்டு தண்டனை அடைய வேண்டியதா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இங்கே மட்டும் தண்டனை அடையாம தர்மராஜபுரியும் தண்டனை அடைஞ்சு பதவியும் இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்பா அந்திமதி சோகதிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. கடைசி நேரத்துல குடும்பம், குழந்தை, குட்டி எதுவும் கிடையாது. ஆமா, அதெல்லாம் தேகத்தின் உறவுகள். ஆத்மாவான நமக்கு பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான் உறவு.
உண்மையான தந்தை, சத்தியமான அதாவது தந்தை அவர் ஒருத்தர் இப்போ தான். ஒரு டைலாக் ஞாபகம் வருதுங்க பிரதர். ம். அந்த ரஜினி படத்துல டைலாக் சொல்ல, குடும்ப குழந்தை குட்டி யார் இருக்கோ ம். போயிடுங்களா ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ம். அந்த மாதிரி ஞாபகம் வந்தா போயிருவீங்க, அங்க ஆமா போயிருவீங்க. ஆமா. இப்ப சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க. அவர் சொல்லுவாரு, நானே சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு. அது போல நாமளும் சிவனேன்னு இருக்கணும். அவ்வளவுதான் பிரதர். இந்த ஜென்மத்துக்கு தானே இவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியுமா? ஆனா ஆமா. இத சொல்றோமே தவிர இத உணரணும்ன்றாரு பாபா. ஆமா. கரெக்ட். 84 பிறவி முடிச்சிட்டீங்கன்னு வேற சொல்றாருல்ல. அப்போ ஆமா. 83 பேர் யார்கிட்டலாம் நம்ம வந்து ம். இருந்தோமோ போனோமோ வந்து இப்ப அவங்க ஞாபகம் ஏதாவது நமக்கு இருக்கா? இல்ல. துளி கூட கிடையாது. யாருன்னு கூட தெரியாது. பாபாக்கு தான் தெரியும். ஆனாலும் நமக்கு தேவை இல்லைன்றாரு. அது தேவையில்லை நினைக்காதீங்க. இப்ப இதை ஏன் நினைக்கிறீங்கன்றாரு. இதுவும் ஆமா. நினைக்காதீங்க, என்னோட குழந்தை ஆயிட்டீங்க. இப்ப என்ன நினைங்க, உங்களோட அம்மா அப்பா கணவர் மனைவி குழந்தை குட்டி எல்லாம் நான் தான்றாரு. ஆனா ஆமா. நினைக்கிறோமா? ம். நினைக்கணும், நினைச்சே தீரணும். அதத்தான் அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, கேள்வி பதில்ல பாத்தீங்க. ஓகேங்க பிரதர். கேள்வி சொல்றாரு பாபா. ம். பாபா, குழந்தையாகிய நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுக்கிறாரு? ம். போகணும், நடமாடுங்க, போங்க, வேலை செய்யுங்க, சுத்துங்க. ஆனா நினைவில் இருப்பதற்கு ஏன் கட்டளை கொடுக்கிறாருன்னா பதில் என்ன சொல்றாரு பாப்பா? சிவபாபா சொல்றாரு, ம். ஏன்னா நினைவின் மூலம் தான் பிறவிகளோட பாவத்தோட சுமை இறங்கும். ஆமா. இப்படி எல்லா சம்பந்தங்களையும் நம்ம நினைக்கும் போதுதான் பிறவியா செஞ்சு வந்த பாவங்களின் சுமை இறங்கும். அததான் முதல் பாயிண்டா சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், அதாவது நினைவின் மூலம்னா இப்ப சொன்ன மாதிரி பாபா சொன்னாரு பாருங்க, எல்லாம் நான் தான் உனக்கு, குழந்தையா குட்டியா மனைவியா அம்மாவா அப்பாவா எல்லாம் நான் தான். அந்த நினைவுல நம்ம பாபாவோடயே இருக்கும் போது அப்ப நம்ம யார்கிட்ட எல்லாம் பாவம் வச்சிருந்தோம் இருக்கலாம் இல்ல பிரதர்? அம்மாக்கு நம்ம என்ன துக்கம் கொடுத்தோமோ போன ஜென்மத்துல, அப்ப பாபாவா அம்மாவா நினைச்சு நம்ம நினைக்கும் போது அந்த சுமைகள் நமக்கு குறையுது. ஆமா. ஓகே, அப்படிதானே பிரதர்? மன்னிச்சிருங்க பாபா, அவங்களுக்கு எல்லாம் நாங்க துக்கம் கொடுத்துட்டோம், இப்ப நீங்க அம்மாவா இருந்து எல்லாருக்கும் நீங்க சுகத்தை கொடுங்க, இப்படி கூட பாபாவோட பேசலாம். கரெக்ட். அதுதான் அவர்கிட்ட நம்ம இது ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க கூடாது. நாம தான் கொடுக்கணும். அவர் சக்தி கொடுப்பார் நமக்கு. நாம தான் எல்லாருக்கும் சுகம் அளிக்கக்கூடியவங்களா இருக்கணும். மன்னிப்பு கேட்டுடலாம்ல உங்ககிட்ட, மன்னிப்பு கேட்டுட்டு. ஆமா, அவர்கிட்ட கேட்கலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு செஞ்சிருங்க அப்படின்னு நம்மள அவருக்கு கட்டளையிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா, நாம தான் அந்த கட்டளையை நிறைவேற்றணும். அவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். மன்னிக்கும் கடலா இருக்காரு. மன்னிப்பு கேட்டா ஒரு பாதி மன்னிப்பு முடிச்சிருவாரு. மீதி மன்னிப்பு நம்ம மற்றவர்களுக்கு அந்த துக்கத்தை கொடுக்காம சுகம் கொடுக்கணும், நன்மை செய்யணும். அப்படி செய்யும் போது அந்த பாவ கர்மங்கள் அழியும். கூடவே அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் மூலமா நம்மளுடைய நடத்தை திருந்தும். அதன் மூலமா மிச்சம் இருக்க பாவங்களும் அழிய ஆரம்பிக்கும். ஓ, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா நம்ம பாவ சுமை இறங்கிடும் இல்லைங்கிறது. ஆமா. இப்போ நம்ம எந்த ஆத்மா கிட்ட நம்ம 84 பிறவி கணக்கு வழக்கு இருந்ததோ, எந்த உலகத்துல அவங்க இருக்காங்களோ, எல்லா ஆத்மாக்களையும் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் தெரியாம துக்கம் கொடுத்துட்டேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க நல்லா சுகம் சாந்தி நல்லா சந்தோஷமா இருங்க எங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் இல்ல பிரதர்? ஓகே, இதுல நிறைய சீக்கிரட் இருக்குங்க பிரதர். அதுக்குதான் நினைன்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாரு, நினைவின் மூலம் தான் பிறவியோட பாவச்சுமை இறங்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நினைவின் மூலம் தான் ஆத்மா சதோ பிரதானமாகும். மூணாவது பாயிண்ட், இப்பத்துல இருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்துல ஒரு பாபாவோட நினைவு தான் இருக்கும். இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாரு. கடைசி காலத்தை பற்றி தான் பாடல் பாடப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்துல பெண்ணை நினைத்தால் அதோட டாட் டாட் டாட். ஆமா, பெண்ணை நினைச்சா என்ன ஆகும்? மனைவியை நினைச்சிட்டோ காம விகாரத்தையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இறுதி நேரத்துல அப்படிப்பட்ட பிறவிதான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பிறந்துருவோம். எந்த நினைவுல இருக்கோம், அதான் விபச்சாரி வீட்டை போய் பிறக்கணும் வேண்டிய சூழ்நிலை வந்துரும். அங்க எப்படி இருக்கும்? எவ்வளவு கொடூரமான காம விகாரத்தை. கண்டிப்பாங்க பிரதர், பாபா குழந்தைக்கு இந்த ஒரு கதி வரக்கூடாது. பாவம், அது ரொம்ப கொடூரம் அது. ஆமா, அததான் சொல்றேன். அதனாலதான் அப்பா அந்த பெண்ணின்னு சொல்லிட்டு டாட் டாட் டாட்னு வச்சுட்டாங்க, ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு. ஓகே ஓகே. அடுத்து பாபா 4வது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, பாபாவை நினைவு செய்வதன் மூலம் தான் 21 பிறவிகளின் சுகம் உங்கள் மனக்கண் முன்னால் வந்து விடும்ன்றாரு. ஆமா, ஏன்னா இனிமையான பாபா இல்லையா,
அப்பா நினைச்சாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி தந்தை கிட்ட இருந்து தான் கிடைக்கும்ன்ற நினைவு வந்துரும் இல்லையா? அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையான பொருள் யாருன்னா அது அப்பா மட்டும்தான், அது நம்ம டேடி மட்டும்தான் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். ஏன்னா உண்மையிலும் உண்மையான சாக்ரின் அவர் தான். அப்பா சொல்லுவார் இல்லையா சாக்ரின்னு. ஏன் சாக்ரின்னு சொல்றாங்க, இனிமைன்னு சொல்றாங்க? ஏன்னா நிறைய இனிப்பு இருக்கும், டேஸ்ட் இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதான் அது என்ன டேஸ்ட்ன்றாரு? 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி அவர்கிட்ட தான் கிடைக்குது, அந்த சாக்ரின் தான். கரெக்ட், அவர்கிட்ட தான் இருக்கு, அவரை பிடிங்க கிடைக்கும், இல்லன்னா தெரியாதுன்றாரு. ஓகே ஓகே பிரதர், அதான் சொல்றாரு 21 பிறவியோட சுகம் உங்க மன கண்ணு முன்னால வந்துடும்ன்றாரு. கண்ணு முன்னால் வந்து விடும், லாஸ்ட்ல தெரியும் நமக்கு, அப்போ தெரியும். பாபா சொல்றாரு, பாபாவை போன்ற இனிமையான பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் பாபாவின் கட்டளை குழந்தைகளே, பாபா கேக்குறாரு கட்டளை என்னன்னா, குழந்தையே நடமாடும் போதும் சுத்தும் போதும் என்ன கொஞ்சம் நினைவு செய்யுமா? பாபா கேக்குறாரு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஓகே, நம்ம தலை மாதிரி வராதுங்க பிரதர், அப்பாடா அப்பாதான். சரி, எவ்வளவு அழகா கேக்குறாரு, கொஞ்சம் நனமா அப்படின்றாரு. நடக்கும் போதும் எங்க சுத்தம் போதும் நீங்க சாப்பிட உட்கார்ந்தா கூட ஃபர்ஸ்ட் பாபாவை நினைச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க, போதும், அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்து திரும்ப ஞாபகம் வந்துரும். ஓகே, இப்ப பாபா ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. யாருடைய நினைவுல சொல்லுங்க பிரதர்? அப்படியே ஸ்பீடா வாசிங்க, ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? ஆமாங்க பிரதர், நீங்க ஸ்பீடா ஆரம்பிச்சுட்ட. ஓம் சாந்தி சொல்லி யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீங்க? இது ஒருவருடன் அன்பில் கேக்குறாரு பாபா. இப்ப யாரோட அமர்ந்திருக்கீங்கன்னா, இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம். ஒருவருடன் இருக்கீங்க, சம்பந்தம் அன்பான சம்பந்தம். அந்த ஒருவர் தான் அனைவரையும் துக்கத்தில் இருந்து விடுவிப்பவர். தந்தை குழந்தைகளை பார்க்கிறார். குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் அனைத்து பாவங்களும் இப்போது நீங்கிக் கொண்டே செல்கிறது. ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. துக்கமோ அளவற்றதாக இப்போது உள்ளது இல்லையா? பாடவும் செய்கிறார்கள், துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று. இப்போது பாபா உங்களை உண்மையிலும் உண்மையாக அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். தந்தைக்கு குழந்தையிடம் அன்பு இருக்கும் இல்லையா? பாபாவுக்கு எந்தெந்த குழந்தையிடம் அன்பு இருக்கு என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். குழந்தைக்கு இப்போது புரிய வைக்கப்படுகிறது, தன்னை ஆத்மான்னு உணருங்கள், தேகமாக உணராதீர்கள். யார் நல்ல ரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்வார்கள். இதையும் ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் ஜென்ம ஜென்மமாக உங்களோட பாவங்களின் குடம் இப்போது நிரம்பி வந்துள்ளது. ஆகவே இந்த நினைவு யாத்திரை மூலம்தான் நீங்கள் பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மா ஆகிடுவீங்க. இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இது பழைய சரீரம், இது பழைய சரீரம். துக்கம் ஆத்மாவுக்கு தான் கிடைக்குது, சரீரத்துக்கு இல்ல. ஆத்மா தான் உணருது, அனுபவிக்குது. சரீரத்திற்கு காயம் ஏற்படுவதால் ஆத்மா அதை உணர்ந்து கொள்கிறது. ஆத்மா சொல்லுது, நான் நோயாளியா துக்கத்துல இருக்கிறேனே, இது துக்கமான உலகமா இருக்கே, எங்கே நீங்கள் சென்றாலும் துக்கத்தின் மேல் துக்கம் தான் இருக்கும். சுகதர்மத்தில் துக்கம் இருக்காது. துக்கத்தின் பெயரே எடுத்தால் நீங்கள் துக்க உலகில் இருக்கிறீர்கள் என்றாகிறது. துக்கத்தின் பெயர் எடுத்தீங்கன்னா துக்க உலகம். சுகதாமத்துல கொஞ்சம் கூட துக்கமே இருக்காது, துக்கமே உணர மாட்டீங்கன்றாரு. காலமும் இன்னும் கொஞ்சம் தான் மீதம் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்குன்றாரு. இதில் பாபாவை நினைவு செய்வதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு நினைவு செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் சதோ பிரதானமாகி ஆகிக்கொண்டே செல்வீர்கள். புருஷார்த்தம் செய்து மனநிலையை அந்த மாதிரி சேமித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கடைசியில் ஒரு பாவம் பேரு வேற எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. ஒரு பாடல் கூட இருக்கு, கடைசி காலத்துல யார் பெண்ணை நினைக்கிறார்களோ, இது கடைசி காலம் இல்லையா? கடைசி காலமா கேக்குறாரு. எப்படி தெரியுது உங்களுக்குன்றாரு. படிக்கிட்டு படிங்க சிஸ்டர், எல்லாமே சொன்னதா நம்ம. ஓகே, பழைய அதான் கடைசி காலம் தெரியுதான்னு கேக்குறாரு பாபா. இது கடைசி காலம் இல்லையா அப்படின்றாரு.
பழைய உலகமாக்கிய துக்க தாமத்தின் கடைசி நேரம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் சுகதாமம் செல்வதற்கு முயற்சி செய்றீங்க. நீங்கள் இப்போது சூத்திரனில் இருந்து பிராமணனாக ஆயிட்டீங்க. இது நினைவிருக்க வேண்டும் இல்லையா? நீங்க யாரு? பிராமணன். சூத்திரர்களுக்கு உள்ளது துக்கம். நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இப்போ சிகரத்தின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. மேல ஏறிட்டு இருக்கீங்க பாபா கைய புடிச்சிட்டு. மிக மிக அன்பான பாபா, அவரை விட இனிமையான பொருள் என்ன இருக்கு? ஆத்துமா. அந்த பரமபிதா பரமாத்மா தான் நினைவு செய்யுது இல்லையா? ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை, அவரை காட்டிலும் இனிமையான பொருள் இவ்வுலகில் வேறு எதுவுமே இருக்காதுன்றாரு பாபா. இனிமையான பொருள் ஒண்ணுமே இல்லை, அவர் தான் தந்தை. இனிமை இவ்வுலகில் வேற எதுவுமே இருக்க முடியாது இனிமையானது. இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை பேருக்கு நினைவு வந்திருக்கும்? ஒரு வினாடியில எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு கேக்குறாரு. எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, ஏராளமான குழந்தைங்க, எத்தனை பேருக்கு நினைவு வந்திருக்கும் ஒரு வினாடியில கேக்குறாரு. ஒரு வினாடியில. நல்லது, முழு சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுத்துது? அதுவும் குழந்தைக்கு உங்களுடைய புத்தியில அர்த்தத்துடன் பாபா புரிய வைத்து இருக்கிறார். எப்படி? யாராவது டிராமா பார்த்து விட்டு வருகிறார்கள். டிராமா நினைவிருக்கிறதா என்று யாராவது கேட்டால், ஆம் நினைவிருக்கிறது என்று சொன்னதுமே முழுவதும் புத்தியில வந்து விடுகிறது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை. சினிமா பார்த்தாங்கன்னா ஃபுல்லா சொல்லுவாங்க இல்ல, கதையா. மற்றபடி அதை வர்ணனை செய்து சொல்வதற்கே நேரம் பிடிக்கும். உள்ளுக்குள்ள போனாங்கன்னா சில பேர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2 மணி நேரம் கூட சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சீன் கூட விடாம சொல்லிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பதிஞ்சிருக்கு அது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு இப்படி பதிஞ்சிருக்குது இல்லையா? அரை கல்பம் தேவதையா வாழ்ந்தீங்க, அரை கல்பம் மூர்த்தியா வழிபட்டு வந்திருக்கீங்க, இப்ப பிராமணனா மாறிட்டீங்க. பிராமணர்களோட வேலையே என்னது? குஷியா இருக்கிறதும் தந்தையை நினைவு செய்யறது, 2 வேலைதான் உங்களுக்கு. அததான் செய்ய சொல்றாரு அப்பா இந்த பேராகிராஃப் ஃபுல்லா. சரி, ஓகே. அப்ப பதிஞ்சிருக்கு. அப்ப அந்த கதையை அவங்க பார்த்த உடனே புத்திக்கு ஒண்ணு வந்து அப்படியே அப்படியே எதிர்க்கையே பார்ப்பாங்க. எல்லாம் நடந்தது, சண்டை கிண்ட அழுவாங்க உனக்கு. அதுதான் பாபா சொல்றாரு. இப்ப நீங்களும் அந்த மாதிரிதான் இருந்தீங்க, ஒரு படம் மாதிரி பாருங்கன்றாரு பாபா. காமிக்கிறாரு, நம்ம தான் பார்க்க மாட்டேன்றோம். ஆமா, வேடிக்கை தான் பார்க்க சொல்றாரு அப்பா. வேடிக்கை பாக்குறத நமக்கு முடிய மாட்டேங்குது. வேடிக்கை பாக்குறத விட்டுவிட்டு போய் இன்டர்ஃபயர் போய் சண்டையை போட்டுக்கிருக்கோம். நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம வேடிக்கை தான் பார்க்க சொல்றாரு. அமைதியா சாட்சியா பாருங்கன்னா என்ன அர்த்தம்? வேடிக்கை பாருங்க. சினிமா அதுதான் படம். அத பாருங்க, கம்மனு சாட்சியா என்ன நடக்குது, எப்படி நடிக்கிறாங்க பாருங்க. அதான் டிவில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் மாமியார் மருமக யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சூப்பரா அடிச்சுப்பாங்க. இப்ப நம்ம போய் டிவிக்குள்ள இறங்கி போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? சாட்சியா தானே பாத்துட்டு இருக்கோம். அது போல இவங்க 2 பேரும் எதிரில இயற்கையாவே சண்டை போட்டுட்டு இருக்கானா, அது போல சாட்சியா பாருங்க. நீங்க இடையில போய் குறுக்க போயிட்டு விலைக்கு ஒரு அது செய்யறீங்க. சூப்பரான சினிமா டிராமா ஓடுது இங்கேயே, லைவா காமிக்கிறாங்க, லைவா பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், எல்லாருக்குமே நடக்கும், பார்க்கலாம், உணரணும். தாதா இப்ப சொல்றாரு, இது வந்து மற்றபடி வர்ணனை செய்து சொல்வதற்கு நேரம் பிடிக்கும். பாபா எல்லையற்ற பாபா இவர். அவரை நினைவு செய்தா 21 பிறவிக்கு சுகம் மனக்கண்ணு முன்னால் வந்துடும், சுகம்தான் கிடைக்கும்ன்றாரு. பாபாவிடம் இருந்து இந்த ஆசை கிடைக்குது. ஒரு வினாடியில குழந்தைக்கு பாபாவோட ஆசை முன்னால் வந்து விடுகிறது. பாபாவை நினைச்ச உடனேயே குழந்தை பிறந்தது என்றால் தந்தை தெரிந்து கொள்கிறார், வாரிசு பிறந்து விட்டது என்று முழு ஆசையும் நினைவுக்கு வந்துவிடும். குழந்தைக்கு தானே அந்த வாசி எல்லாமே. நீங்களும் ஜென்மம் எடுத்தோடனே ஞாபகம் வந்துடும்ல சிஸ்டர். நமக்கு பிராமணனா ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னாலே அப்பா புரிஞ்சுக்கிறாரு, நமக்கு ஒரு வாரிசு உருவாயிருச்சு. அப்ப இந்த குழந்தைக்கும் என்னுடைய ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமை இருக்குது, பிறப்பு உரிமையா கொடுத்திருக்கேன் அந்த சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தியா அப்படிங்கிறாரு அப்பா. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஆஸ்தி இடமா அப்பா கொடுத்துட்டாரு, சொர்க்க ராஜ்யம் உனக்கு உரிமை இருக்குது குழந்தை அப்படின்னு. ஆனா நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்யறியோ அதுக்கேத்த மாதிரி உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இல்ல முயற்சி செய்ய மாட்டேன்னா உனக்கு அதுக்கேத்த மாதிரி குறைந்த பதவி தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கிடைக்கும், அவ்வளவுதான். முயற்சிக்கு ஏற்றதான் கிடைக்கும். இப்ப வந்து நீங்க அத சொல்லுங்க பிரதர். இப்ப லௌகிகத்துல இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரனோட பையன். ஆமா, அவன் முயற்சியே பண்ணல. எங்க அப்பா கோடீஸ்வரன் தானே, நான் எதுக்கு பண்ணணும், எல்லாம் எனக்கு தானே. அது லௌகீகத்துல அல்பகால சுகம், ஒரு பிறவிக்கான சுகம். அது ஆத்மா சத்துவ பிரதானமா இருக்கிறதுனால இப்பதான் பரந்தாமத்துல இருந்து இறங்கி வந்திருக்கும், அதனால அது செல்வத்தை பார்த்து அனுபவிக்குது. ஆமா, அது எவ்வளவு நேரத்துக்கு சரீரத்தை விட்டுட்டு போயிருச்சுன்னா அந்த ஆத்மா அடுத்து என்ன ஆகும்? அடுத்த பிறவி
அவ்வளவுதான், எங்க பிச்சைக்காரனா கூட பிறக்கலாம். ஆமா, அதுதான் அல்ப காலத்து சுகம் தான் இந்த கலியுகத்துல இருக்கும். ஆனா அப்பா பாருங்க, உங்களுக்கு பிறவி பிறவியா சுகம் இருக்குது. 21 பிறவிக்கு உங்களுக்கு துக்கம்ங்கிற பேச்சே கிடையாது, அசாந்திங்கிற பேச்சே கிடையாது. முழுக்க முழுக்க சுகதாமத்துல சொர்க்கத்துல இருக்க போறீங்க. அப்படிங்கிறப்ப தந்தையை நினைவு செய்யறதுனாலதான் அவ்வளவு பாக்கியத்தையும் அடையிறீங்க. அப்ப இனிமையான பொருள் யாரு? இந்த அப்பா தானே அப்படிங்கிறாரு. பாபா சொல்றாரு ஓகே. ஆனா சில பேர் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, அது அப்புறம் தாங்க வரப்போகுது, இப்போ நான் வாழ்றதுக்கு எனக்கு இப்ப என் கண் முன்னாடியே இருக்கணும் எல்லாம், அதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப என்ன வேணும்னா, என்னதான் வேணும்? பகவானே கிடைச்சிட்டார்லயே, வேற என்ன வேணும்? உண்மையான அப்பா அவர் தானே. இந்த கணவன் உண்மையான கணவனா? அவர் உண்மையிலே குழந்தைகள் உண்மையான குழந்தைகளா? உண்மையிலே எல்லாத்தையும் தேகத்தின் உறவுகள் தானே. எப்படியும் ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா மாட்டாங்களா? ஆனா இந்த பாப்பா விட்டுட்டு போவாரா? இறுதி வரைக்கும் கூட, இறுதி வரைக்கும் உங்களை கண்மணில வச்சு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு வீட்டுக்கு. அப்ப யார் வேணும் உங்களுக்கு? யாரு? சுயம் அப்பா. 5000 வருஷம் கழிச்சு ஒரே முறைதான் கிடைக்க போறாரு. அப்ப இவர் கூட வாழ்றதை விட்டு இப்ப என்ன கிடைக்கும்னா, இப்ப இதுதான் கிடைக்கும். 5000 வருஷம் கழிச்சு தந்தை வந்திருக்காரு. இப்ப டிவிலே சினிமாலே பாக்குறோம், சின்ன வயசுலயே ஒரு குழந்தைய தொலைச்சிருப்பாங்க அம்மா. ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த அம்மா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு வளர்க்குறாங்க, அப்படி பாக்குறாங்க. அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு குஷி வருது அவங்களுக்கு. வாழ்க்கையே நீதான் நினைச்சிருந்தே, இப்ப எனக்கு நீ கிடைச்சிட்டேன்னு எவ்வளவு சந்தோஷமா படுறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு எவ்வளவு அந்த பிணைப்பு இருக்குதுன்னா பாருங்க. 5000 வருஷம் கழிச்சு விட்டுட்டு இந்த எனக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு, ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு என் பொண்ணு இருக்கா என் பக்கத்துல, அந்த மாதிரி நம்ம அப்பா இருக்காரு, பேசுங்க. அதுதான் 5000 வருஷம் கழிச்சு விட்டு இந்த தந்தை வந்திருக்காரு. இந்த பிறவியில மட்டும்தானே தந்தையை பார்க்கவே முடியும். நம்ம அவர்கிட்ட இப்பதானே பேச முடியும், அவருடைய உணர்வுகளை இப்பதானே அனுபவம் பண்ண முடியும். அவர் யாரு, அவருடைய குணம் என்ன, அவருடைய சக்தி என்ன, அவருடைய ரூபம் என்ன, அவர் நமக்காக என்ன காரியம் செய்யறாரு, இந்த உலக நாடகத்தின் இந்த உலக நாடகத்தினுடைய சரித்திரம் என்ன, பூலோகம் என்ன, இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இந்த ஒரு பிறவில தானே தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதை விட்டு இப்ப என்ன கிடைக்கும்னா, இப்ப இதுதான் கிடைக்கும். கூடயே இருக்காரு, பக்கத்துலயே இருக்காரு. பயமே வேண்டாம் உங்களுக்கு, என்ன வருதுனாலும் பாபா ஒரு தைரியம் இல்ல பிரதர், கூட நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான ஆள் இருந்தா தைரியம் தானே. அதான் இப்ப நம்ம வீட்டுல ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்ல மாமாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இங்க அரசியல்வாதியா மினிஸ்டரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு போதை இருக்கும். மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ சீஃப் மினிஸ்டராவோ இருந்தா, எங்க அப்பா சீஃப் மினிஸ்டரா இருக்கா, எங்க அப்பா மினிஸ்டரா இருக்காரு, என்னால எதனாலும் செய்ய முடியும் இந்த நாட்டுல, அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு போதை இருக்குது, எவ்வளவு இது இருக்குது இல்லையா உங்களுக்கு, எவ்வளவு கர்வம் இருக்குது, எவ்வளவு கவலை இல்லாம இருப்பாங்க, எவ்வளவு குஷியா இருப்பாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச தந்தையை பாருங்க, பகவானே இவர் தான், வாக்கிய விதாத்தாவே இவர் தான், முழு உலகத்துக்குமே ஆஸ்தி கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான இவர் தான். அவரே நமக்கு கிடைச்சிட்டாருன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். பகவானே என்னுடைய அப்பான்னு சொல்லும் போது எவ்வளவு பெருமை இருக்கணும் உங்களுக்கு. இருக்கா, எல்லாருக்கும் இருக்கா, இதான் கேள்வி பாபா. நினைக்கிறீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைச்சிருக்குது, இதை யாரும் கவனிக்கிறது இல்ல. இன்னமும் எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், நகை வேணும், பணம் வேணும், நல்லா ருசி ருசியா சாப்பிடணும், வீட்டுக்கார பிரச்சனை பண்ணணும், டிராமா பார்க்கணும், ஆமா, வெளில சுத்தணும் ஜாலியா, ஆமா, இப்படியே இருந்தா என்ன செய்யுது? இதெல்லாம் கிடைக்கதானே போகுது உங்களுக்கு. அல்ப கால விஷயமா இங்க கலியுகத்துல இருக்குது, எல்லாமே சுகதாமத்துல நீண்ட கால ராஜ்யமா நீண்ட கால சுகமா உங்களுக்கு கிடைக்க போகுது 21 பிறவிக்கு. அதுக்கு இந்த ஒரு பிறவி தூய்மையா வாழ சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா கூட வாழ சொல்றாரு. அதுவா கஷ்டமா இருக்குது, புரிஞ்சுக்கூட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல போர் அடிக்குது, எங்களுக்கு போர் அடிக்குதுங்க, போறேன், அதனால வெளியில போறோம், கோவில் குளம்னு போறோம், கோயிலுக்கு போறோம், பீச்சுக்கு போறோம், தப்பு இல்லையே, தப்பு இல்ல. ஆனா பாபாவை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அது கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாமி கடவுள் எல்லாம் கோயிலுக்கு போனோம், நினைக்கணும், போயிடணும், அவ்வளவுதான். போறாங்க செய்யறாங்க, ஆனா உண்மையிலே அறிமுகம் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. பக்தி செஞ்சுட்டே இருக்காங்க, இருந்தாலும் அப்ப சொல்றேன் இல்லையா, அதுக்கும் கணக்கு வேணும்னு. 63 பிறவி பக்தி செஞ்சிருந்தாதான் நான் பகவான் கிடைப்பாரு அப்படின்னு. அப்பாவே என்ன சொல்றாரு, பக்தியின் பலன் தான் ஞானம் அப்படிங்கிறாரு. எப்ப ஞானம் கிடைக்குதுன்னா, ஞான கடல் கூட இருக்கும் போதுதான் ஞானம் கிடைக்கும். அப்ப அவங்க 63 பிறவி பக்தி செய்யாதவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய டிராமாவே அப்படித்தான் இருக்குது. இந்த உலக நாடகத்துல அவங்க பார்ட்டி அப்படித்தான் இருக்குன்னு நம்ம முடிச்சுக்க வேண்டியதான். ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஓகே, ஓகேங்க பிரதர். பாபா சொல்றாரு, பிறந்த உடனே வாரிசு பிறந்தது என்றால் ஆஸ்தி நினைவு வந்துவிடும். நீங்களும் தனியாக வெவ்வேறு குழந்தைகள் என்றால்
நீங்களும் தனியாக வெவ்வேறு குழந்தைகள் தான் என்றால் தனித்தனி ஆஸ்தி கிடைக்கிறது இல்லையா? தனித்தனியாக நினைவு செய்கிறீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையின் வாரிசுகள். சத்தியுகத்திலோ ஒரே ஒரு குழந்தை இருக்கும், அது முழு ஆஸ்திக்கும் வாரிசு. குழந்தைக்கு தந்தை கிடைத்தார் என்றால் ஒரு வினாடியில் உலகத்துக்கு மாலிக் எஜமானர் ஆகிவிட்டார்கள். குழந்தைக்கு தந்தை கிடைச்சதுனால தாமதமாகவே இல்லை. பாபா சொல்றாரு, நீங்கள் தங்களை ஆத்மான உணருங்கள். பெண், அதாவது பெண் என உணராதீர்கள். அதாவது ஆண் பெண் அதை சொல்றாரு பாபா. அப்படி உணராதீர்கள். ஆத்மாவோ ஆண் குழந்தை இல்லையா? பாபா சொல்கிறார், எனக்கு எல்லா குழந்தைகளும் நினைவில் வராங்க. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் தான். எனக்கு எல்லா குழந்தையும் தான் நினைவுக்கு வராங்கன்றார். ஆண் பெண் எல்லாம் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவோட, அதாவது அப்பா, சகோதரன் சகோதரர்கள் அனைவரும் அப்பாவோட குழந்தைங்க. வருகிற அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்களாம். என்ன சொல்றாங்கன்னா, வருகிற அனைத்து தர்மம் சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, அனைத்து தர்மத்தினரும் சகோதர சகோதரர்கள், ஆனால் புரிந்து கொள்வதே கிடையாது. இப்போ நீங்க புரிந்து கொள்கிறீர்கள் தானே அப்படின்னு கேட்கிறார் பாபா. நாம் பாபாவோட மிக மிக செல்லமான அன்பான குழந்தைகள் ஆவோம். பாபாவிடமிருந்து முழுமையிலும் முழுமையான எல்லையற்ற ஆஸ்தி நிச்சயமா கிடைக்கும். எப்படி பெறுவீர்கள்? பாபா கேட்கிறார். அடுத்த கொஸ்டின் கேட்கிறார், எப்படி பெறுவீர்கள், எப்படி வாங்குவீங்க? அதுவும் குழந்தையாக உங்களுக்கு ஒரு வினாடியில் நினைவுக்கு வந்துவிடும். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு தமோ ஆனோம், இப்போது மீண்டும் சதோ ஆக வேண்டும். நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள், பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் சுகத்தினுடைய ஆசி கிடைக்கிறது. பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மான உணருங்க. தேகமும் அழியக்கூடியது, ஆத்மா தான் சரீரத்தை விட்டு சென்று விடுகிறது. ஆத்மா போயிடும், வெளில போயிடும் தேகத்தை விட்டு. பிறகு வேறொரு புதிய சரீரம் கர்ப்பத்தில் கிடைக்குது. சரீரம் தயாரானவுடன் ஆத்மா அதில் பிரவேசம் ஆகுது. சரீரம் ரெடியா இருந்த உடனே ஆத்மா போய் அங்க போய் அந்த இடத்துல அந்த ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில போயிட்டு பிரவேசம் ஆகுது. ஆனால் அதுவோ ராவணின் வசமாக உள்ளது. எது பிரதர்? ஆத்மாவா? ஆமா, இல்ல அந்த சரீரம் விகாரத்தால உருவான சரீரம், அது வசமாயிருச்சு இல்லையா? அப்ப அங்க போய் ஆத்மா உட்காந்துச்சுன்னா, விகாரத்தின் சரீரத்துல உட்காந்துச்சுன்னா அதுக்கேற்ற துக்கத்தை அனுபவிக்கணும். அவ்வளவுதான், அதோட வைப்ரேஷன் தானே கிடைக்கும். ஆமா ஆமா, அதுதான், அவ்வளவுதான். அததான் பாபா சொல்றாரு, அதுவும் ராவணன் வசமாக உள்ளது, விகாரங்களின் வசமாக சிறைக்குள் செல்கிறது. ஓ, அந்த விகார சரீரத்துக்குள்ளதானே போகுது. சிறை அப்படிங்கிறாரு. சிறை, அதான் விகாரங்களின் வசமாகி சிறைக்குள் போகுது ஆத்மா. பாவம், முடிஞ்சு போச்சு அது கதை. அப்படிதான் வந்திருக்கோம். அங்கே ராவணன் பாபா அழகா, இப்ப அதை நினைக்காதீங்க. இங்க பாருங்க, ராவணன் கிடையாது சொர்க்கத்துலன்றாரு. ராவணனே இல்ல, துக்கத்தின் விஷயமே கிடையாது. வயோதிகராக ஆனதும் தெரிய வரும். இப்போது இந்த சரீரத்தை விட்டு நாம் வேறொரு சரீரத்தில் பிரவேசமாக போகிறோம். பாபா வந்து சொர்க்கத்தை சொல்றாரு. இப்போ அங்க காட்சி கிடைச்சுதான் நீங்க போவீங்க அப்படின்றாரு. அங்கே பயத்தோட விஷயம் எதுவும் இருக்காது. சாவ போறோன்ற பயம் இல்லை. இங்க எவ்வளவோ பயப்படுறாங்க, அங்கே பயமற்றவரா இருப்பாங்க. பாபா குழந்தையாகிய உங்களை அளவற்ற சுகத்துக்கு கொண்டு செல்கிறார். சத்தியுகத்தில் அளவற்ற சுகம், கலியுகத்தில் அளவற்ற துக்கம். அதனால் இதை துக்கதாமம் என்ன சொல்லப்படுகிறது. பாபா எந்த ஒரு கஷ்டமும் இப்போ உங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்ட்டாரு. இல்லறத்துல இருங்க, இருங்க, இல்லறத்துல இருங்கன்றாரு. குடும்பத்துல இருங்க, குழந்தைகள் எல்லாம் பராமரிங்கள், குழந்தைங்க பாத்துக்கோங்க, பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே வேலை செய்யுங்கன்றாரு. குரு கோசாயி, அது யாருங்க பிரதர்? குரு கோசாயி, அதான் பிராமணர்கள் குருமார்கள் இருக்காங்க இல்லையா, குருமார்கள் சன்னியாசிகள், அவங்களதான் குரு கோசாயின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள், உலகியல் சிந்தனையுடையவர்கள் அவங்கலாம். ஓ, அவங்கதான் அனைவரையும் விட்டு விடுங்கள். ஆமா, நானோ அனைத்து குருக்களையும் விட மேலானவன் இல்லையா? ஆமா, இது என்னங்கிறது? அதான் சத்தியமான குரு அப்பா மட்டும்தானே. குருக்கெல்லாம் குரு யாரு? சத்குரு, அவர்தான். அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த குருமார்கள் எல்லாம் விட்டுருங்க. அவங்க சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, மந்திரம் போடு, மந்திரம் சொல்லுங்க, தவம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க, யோகாசனம் செய்யுங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அதை சொல்றாரு அப்பா. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க மனம் புத்தினால. மனம் புத்தி தானே ஆத்மாவுடைய இந்திரியம். அதை வச்சு நீங்க நினைவு செய்யும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சரீரம் இருக்கு இல்லையா, விகாரத்தால ஆன சரீரம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து இந்த கலியுகம், துவாபர யுக கலியுகத்துல விகாரத்தாலான சரீரம் ஆத்மாவுக்கு கிடைக்குது. ஆனா சத்தியுக திரேதா யுகத்துல
யோக பலத்தாலான சரீரம் கிடைக்கும். அதனாலதான் அவங்க சந்தோஷமா சரீரத்தை விட்டுட்டு போனாங்க. வயதுகள் ஆனாங்க. ஆனாலும் எப்படி போனாங்க, எனக்கு இன்னொரு சரீரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த குஷியோட அந்த தேகத்தின் மீது பற்று இல்லாம போனாங்க. அதுதான் அப்பா அப்படி சொல்லியிருந்தாருங்க. அப்ப இங்கேயும் அப்ப காட்சி கிடைக்குமா பிரதர்? இப்ப நம்ம சரீரம் வச்சு போறோம், நம்ம இப்போ இந்த கலியுகத்துல போறவங்களுக்கு காட்சி கிடைக்கும், நீ இந்த சரீரத்துக்குள்ளதான் போற, இது பாரு உன் அம்மா அப்பா இப்படிதான் இருப்பாங்க உனக்கு, அப்படிலாம் கிடைக்குமா? அப்படிலாம் கிடைக்காது, இங்க கிடைக்காது. ஆனா அங்க சத்தியுகத்திலே தெய்வத்துல கிடைக்கும். ஆனா இங்க நம்ம இந்த பிறவியில செஞ்சிருப்போம் இல்லையா பாவம், அது தெரியும். அதெல்லாம் அடுத்த பிறவிக்கு அந்த கர்ப்ப ஜெயிலுக்குள்ள போகும்போது மொத்தமா தண்டனை அனுபவிக்கும். அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இல்ல ஒரு வானில பாபா சொல்லுவாரு, நீ செஞ்சதுனால உனக்கு அம்மா அப்பா கூட இப்படிதான் கிடைப்பாங்க, நீ அவ்வளவு பாவம் பண்ணிருக்க, அதனால உனக்கு வர அம்மா அப்பா இப்படிதான் இருப்பாங்க, உனக்கு துக்கம் கொடுப்பாங்க. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. குரு கோசாயி அனைவரையும் விட்டுவிடுங்கள். நானோ அனைத்து குருக்களையும் விட மேலான குரு இல்லையா, அவர்கள் அனைவரும் என்னுடைய படைப்புகள், என்னை தவிர வேறு யாரையும் பதித்த பாவனை சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை பதித்த பாவன் என சொல்வார்களா என்ன? கிடையாது. என்னை தவிர தேவதைகளையும் கூட சொல்லவே முடியாது. இப்போது குழந்தைகள், நீங்கள் கங்கையை பதித்த பாவனி என சொல்வீர்களா? இந்த தண்ணீரின் நதியோ எப்போதுமே ஓடிக்கொண்டுதான் இருக்கும். கங்கா, பிரம்மபுத்திரா முதலவை எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, இருந்தேதான் இருக்குன்றார் பாபா. அங்கதான் இருக்கு. இவற்றில் குளித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். மழை பெய்தால் வெள்ளம் வந்துவிடும், இதுவும் கூட துக்கம் ஆகிறது இல்லையா? அளவற்ற துக்கம். வெள்ளத்துல பாருங்க எவ்வளவு மனிதர்கள் இறந்து போறாங்க. சத்தியுகத்தின் துக்கத்தோட விஷயம் கிடையாது. மிருகங்களுக்கு கூட அங்கே துக்கம் இருக்காது, அவற்றுக்கு கூட அகால மரணம் ஏற்படாது. இந்த டிராமா அதுபோல் எவ்வளவு அழகா, அது அதிசயமா உருவாக்கப்பட்டுள்ளது. பக்தியில் பாடுகிறார்கள், பாபா நீங்கள் எப்போது வரீங்களோ அப்போது நாங்கள் உங்களுடையராக மாறிடுவோம், உங்களை தவிர யாருமே இல்லைன்னு பக்தியில பாடிருக்கீங்க. அப்ப பாபா கேட்கிறாரு, உங்களோட ஆகிவிடுவோம். வரத்தான் செய்கிறார் இல்லையா, சொன்னதுனால பாபா வராரு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. துக்கதாமத்தின் கடைசி மற்றும் சுகதாமத்தின் ஆரம்பத்துக்கு இடையில் தான் நான் வருகிறேன்றார் பாபா. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு இருக்கும் என்பது கூட யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு சுலபமா புரிய வைக்கிறார். சிருஷ்டி சக்கரத்தோட ஆயுள் 5000 வருஷம், அவ்வளவுதான். இதற்கு முன்பு உங்களுக்கு கூட தெரியாம இருந்தது அப்படின்றாரு. தெரியுமா என்ன? அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்றாங்க. இப்ப பாபா புரிய வைக்கிறாரு, 1250 வருடங்கள் உள்ளதாக ஒவ்வொரு யுகமும் உள்ளது. நேத்து பார்த்தோம் இல்லையா சிஸ்டர், இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் 4 பாகமா இருக்கும் அப்படின்னு அதான் சொல்றாரு. ஆமா, ஒரு வருஷமும் 1250, 4 யுகம் 5000 வருஷம் முடியுது. ஸ்வஸ்திகா முழுமையாக 4 பாகம் இருப்பதாக காட்டுகிறார்கள். ஒரு சிறிதும் வேறுபாடு இருக்காது. விவேகமும் சொல்கிறது, மிக சரியான கணக்கு இருக்க வேண்டும். ஜெகநாத் புரியிலும் சாதம் சமைத்து வைத்தால் 4 பாகங்களாக அதை பிரித்து வைப்பார்கள். அதாவது தாமாகவே அது 4 பாகமா பிரிஞ்சிரும்ன்றார் பாபா. தாமாகவே ஆகி விடுகிறது. அது போல யுக்தி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே அது ஏதோ யுக்தி பண்ணிதான் பிரியுது போல, அதான் யுக்தி உருவாக்கப்பட்டிருக்குது, 4 பாகமா பிரியுது அப்படின்னு. பாபா எப்படி பாத்துருக்காரு பாருங்க தெரியும். அதான் அவ்வளவு அழகா சொல்றாரு. அங்கே அரிசி சாதம் அதிகம் சாப்பிடுகிறார்கள். ஜெகநாத் என்று சொன்னாலும் சரி, ஸ்ரீநாத் என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். இருவருமே கருப்பாக தான் காட்டுகிறார்கள். ஸ்ரீநாத் கோயில் நெய் களஞ்சியம் உள்ளது. பாபா சொல்ல, ஸ்ரீநாத் கோயில நெய் தான் இருக்கான், ஃபுல்லா நெய் களஞ்சியம். அனைத்தும் நெய்யில் பொரித்த நல்ல நல்ல உணவுப் பொருட்கள் பிரசாதமாக கிடைக்கிறது. வெளியில் கடைகள் வைக்கப்படுகிறது. எவ்வளவு பிரசாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரியர்கள் அனைவரும் கடைக்காரர்களிடம் சென்று வாங்குகிறார்கள். ஜெகநாத்தில் பிறகு சாதம் தான் அதிகமாக இருக்குன்றாரு. ஜெகநாத் பத்தி சொல்றாரு. ஆமா, ஜெகநாத். இன்னொன்னு என்ன பிரதர் சொன்னாரு? ஸ்ரீநாத் ஜெகநாத் 2 வேற வேற கோயிலுங்களா? ஆமா சிஸ்டர், ஸ்ரீநாத் வேற கோயில். ஸ்ரீநாத்ல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, பெருமாளை அந்த கிருஷ்ணர் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா வெள்ளையா இருக்கும் அந்த சிலை. ஜெகநாத் புரியில எப்படி இருக்கும் சிலை அப்படின்னா கருப்பா இருக்கும். கருப்பு வெள்ளைக்கு உதாரணமா சொல்லுவார். பாருங்க, ஸ்ரீநாத் கோயில்ல
வெள்ளையா இருக்காரு. அங்க பாருங்க நெய்யால பொரிச்ச உணவெல்லாம் கிடைக்கும், பிரசாதமாலாம் கொடுப்பாங்க. அப்ப வெள்ளையா இருக்கிறது வந்து சுகதாமத்தினுடைய அடையாளம். கிருஷ்ணர் சுகதாமத்துல இருந்தார் இல்லையா, அப்ப ஆத்மா வெள்ளையா இருக்கும்போது சரீரமும் வெள்ளையா இருந்துச்சு. அதனால அங்க பிரசாதம் படைக்கிறதும் எவ்வளவு ஹை குவாலிட்டியா ஹை ரேட்ல இருக்குது பாத்தீங்களா, ராயல்ட்டியா இருக்கு பாத்தீங்களா, அப்படிதான் சொர்க்கத்துல இருந்தீங்க. அதனுடைய அடையாளமா தான் இந்த ஸ்ரீநாத் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அதே இந்த ஜெகநாத் கோயில பாருங்க, சிலையும் கருப்பா இருக்குது. என்ன, அந்த சிலையும் கருப்பா இருக்குது. அங்க கூட சமைக்கக்கூடிய உணவும் பாருங்க சாதாரணமா வெறும் சாப்பாடு தான், அரிசி சாதம் தான் சமைக்கிறாங்க. அப்ப இது துக்கதாமத்தின் அடையாளமா இருக்குது அப்படிங்கிறார். பிரசாதம் அந்த அளவுக்கு நெய்யில அந்த மாதிரி பொரிச்சதுக்கும் வெறும் சாதம் மட்டும் வடிச்சு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல சிஸ்டர். அப்ப இது துக்கதாமத்தினுடைய அடையாளமா இருக்குது. துக்கதாமத்துலதான் நீங்க எல்லாரும் ஆத்மா கருப்பானதுனால சரீரம் கூட கருப்பாயிருச்சு. அப்ப இந்த ஜெகநாத் கோயில் வந்து கருப்பானது, இந்த நரகத்தினுடைய ஒரு அடையாளமா இந்த கோயில்ல இந்த டிராமா அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். டிராமா படி இந்த 2 கோயிலும் இந்த அப்பா புரிய வைக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, அதான் நெய்யில வந்து எல்லா பிரசாதமும் சாப்பிடறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நெய்யில பண்ண எவ்வளோ ஒரு வாசனை டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு. இது வெறும் சாதம் தான் இருக்குன்ற அப்புறம் சொர்க்கத்தையும் இதையும் சொல்றாரு. ஆமா, அடுத்த பேராகிராஃப்லயும் நான் இத சொல்லிடுறேன், இப்பயே முடிச்சா அது நல்லா புரியும் உங்களுக்கு. கருப்பு வெள்ளை, அதனாலதான் கிருஷ்ணர் என்னன்னு சொல்றாங்க, விஷ்ணு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர் அப்படின்னா வெள்ளையா இருக்கக்கூடியவர், ஷியாம்ங்கிறவர் கருப்பா இருக்கக்கூடியவர். இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த கோயில்ல எல்லாமே ஹை குவாலிட்டியா வெள்ளையா இருக்காங்க, அதனாலதான் அது சுந்தரமா இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். கருப்பா இருக்கிறது விஷயம் பூரா ஷியாம். அதனாலதான் சிவனுக்கு வந்து அது கிருஷ்ணருக்கு வந்து பேர் எப்படி சொல்றாங்க, ஷியாம் சுந்தர்னு சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க. வெள்ளையா இருந்தவரே கருப்பா மாறிட்டாரு. கருப்பானவர் தந்தையுடைய ஞானத்தை கேட்டு மறுபடியும் வெள்ளையாகிறார். அதுதான் கதை. அந்த கதையத்தான், அந்த அமர கதையத்தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு படமுக்கு. அதுதான் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப நம்ம. ஆமா, நீங்க வாசிங்க, இருக்கு எல்லாமே புரிஞ்சிடும் பிரதர். ஆக்சுவலா ஆனா பாபா சொல்லுவார்ல, நீங்க வந்து டேஸ்டுக்கெல்லாம் அடிமையாக கூடாது, டேஸ்ட் எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்காதீங்கன்னா. அப்போ நமக்கு கிடைக்குது பாபா போக்ல கூட பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டோ நல்ல சூப்பரா தான் இருக்கும். அப்ப அதை எப்படி சாப்பிடணும் நம்ம? இல்ல சிஸ்டர், சாப்பிடுறதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது, குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, உப்பு நல்லாவே சமைக்கல, நல்லாவே இல்ல, போ நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் மூஞ்சி பேசுறது, அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன கிடைச்சிருக்கோம், நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கா, அப்பா நினைவுல நல்லா சாப்பிடுங்க. ஒரு சுமாரான சாப்பாடு தான் கிடைச்சிருக்கா, சரி இன்னைக்கு நமக்கு டிராமா பண்ணி இந்த சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு அப்பயும் அமைதியோட சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தவங்களை குறை சொல்லும் போது காயப்படுத்துறோம், கணக்கு வழக்கு உண்டாகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி காரியம் செய்யாதீங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஒரு காரம் ஜாஸ்தியா இருந்தா கூட நம்ம பேசக்கூடாது, இன்னைக்கு பாபா இதுதான் கிடைச்சிருக்கு நான் சாப்பிடுறேன் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிடணும். அதுதான் நாக்கு ருசிக்கு அடிமையாகி பாவம் செய்யக்கூடாது. நாக்கு ருசி சாப்பிடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த ருசிக்கு அடிமையாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கோபம் உண்டாக்குது, அடுத்தவங்கள மரியாதை இல்லாம பேசுறோம், காயப்படுத்துறோம். அப்படிங்கறதுனால அந்த நாக்கு ருசிய கட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் கேக்குறேன்னா பிரதர், பாபா சொல்லுவாரு அடிக்கடி, ஆசையே என்னவென்று அறியாத நிலையில இருங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை பத்தி கூட சில விஷயங்கள் சொல்லுவாரு. எல்லா இடத்துலயுமே பேலன்ஸ் ஒண்ணு இருக்குது சிஸ்டர். அப்படியும் போயிடக்கூடாது, டோட்டலாவே நான் மொத்தமாவே வெறுத்துட்டேன் சாப்பாட, நான் உப்பு போடாம சாப்பிடுவேன், காரம் இல்லாம சாப்பிடுவேன் அப்படின்னு அப்படி வெறுத்து ஒதுங்கிடக்கூடாது. இங்கிட்டு ரொம்ப நான் ஹை குவாலிட்டில தான் சாப்பிடுவேன், எல்லாம் எனக்கு பக்காவா இருக்கணும் அப்படிதான் நான் சாப்பிடுவேன், கொஞ்சம் ருசி கம்மியானாலும் சாப்பிட மாட்டேன் அப்படியும் போயிடக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸா, இப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு அப்பா என்ன கொடுத்திருக்காரோ என்ன தெரியுதோ சாப்பிடுறேன் பாபா, நான் சாப்பிடுறேன். ஆமா, அவ்வளவுதான். ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸா இருக்கணும். அப்பா சொல்றது அதுதான். ஆக்சுவலா பிரம்மா பாபா கூட அப்படி சாப்பிட்டுருக்கிறாருங்களே பிரதர். ஒண்ணுமே இல்லாத போது வெறும் கேழ்வரகு ரொட்டி தான் கிடைக்கும், சப்பு சப்புன்னு இருக்கும், அதுதான் சாப்பிட்டாங்க எல்லாருமே. அப்படிதான் சாப்பிட்டாங்க. நல்ல வசதி இருக்கும் போது பிரம்மா பாபா சொல்றேன், நல்லா நெய்யில எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்குதான்னு சொல்லுவாரு. நெய்யிலையும் பால்லையும் ஊறி சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. குழந்தைங்களை அப்படி வளர்த்தாருங்களாம், 350 குழந்தைங்களை. அதெல்லாம் சொல்றாரு இல்லையா. அப்ப எதை எடுத்துக்கிறது? இப்ப மதுபனுக்கெல்லாம் போனா கூட பூரிக்கு குலோப் ஜாமுன் வச்சு கொடுப்பாங்க, அப்ப அது டேஸ்டான உணவு கிடையாதா? அப்புறம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. கிடைச்சா நல்லா சாப்பிடுங்க,
கிடைக்காத போது அடுத்தவங்களை குறை சொல்லி கணக்கு வழக்கு உண்டாக்காதீங்க. இன்னைக்கு எனக்கு இது கொடுத்துருக்கீங்க பாபா, உங்க போகு எனக்கு கிடைச்சிருக்கு, உங்க பிரசாதம் நான் சாப்பிடுறேன், உங்க கையால ஊட்டி விடுங்க எனக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல உள்ள போக கூடாது வேற தேவையில்லாம. அதுக்காக எனக்கு ரொம்ப டவுட்டுங்க பிரதர். இது நான் கேட்டேன் சென்டர்லாம், யாருமே எனக்கு சரியா சொல்லல பதில். இது என்னடா நம்ம சாப்பிடறது எப்படி சாப்பிடணும் தெரியலையே அப்படின்னு குழப்பமா இருக்கு. இதுதான் அந்த பேலன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இப்ப நாக்கு ருசிக்கு அடிமையாகிறதுனால நான்வெஜ் சாப்பிடுறோம், சமைச்சு சாப்பிடுறாங்க எல்லாரும். நம்ம நான்வெஜ் நாக்கு ருசிக்கு அடிமையானதுதானே அந்த விலங்கை போய் கொலை பண்றோம். அப்பயும் கணக்கு வழக்கு உண்டாகுது இல்லையா? அந்த மாதிரி அடுத்தவங்களை துக்கம் கொடுத்து உங்க நாக்கு ருசிக்கு அடிமையாகி இந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. ஜெகநாத்தில் பிறகு சாதம் தான் அதிகமாக இருக்கு. அது ஜெகநாத், இது ஸ்ரீநாத். சுகதாமம் மற்றும் துக்கதாமத்தை காட்டுகிறார்கள். ஸ்ரீநாத் சுகதாமத்தினுடையது இருந்தது, அது ஜெகநாத் துக்கதாமத்தினுடையதாக இருக்குது. கருப்பாகவோ இச்சமயம் நீங்கள் மாறி இருக்கிறீங்க. காமச்சிதையில் அமர்ந்ததால் தான் ஜெகநாத்தில் சாதத்தின் படையல் மட்டும் செய்கிறார்கள். ஓகே, அதுக்கு என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? காம விகாரத்துல விழுந்ததுனாலதான் கருப்பா மாறி போயிட்டீங்க, தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க. அதனாலதான் அந்த கோயில பிரசாதம் கூட சாதாரண சாப்பாடா இருக்குது. ஆனா அங்க பாருங்க, ஸ்ரீநாத் கோயிலையே ராயல்ட்டியா இருக்குது, எல்லாமே நெய்ல சமைச்ச உணவுலாம் இருக்குன்னா, எங்க காம விகாரம்னா என்னன்னே தெரியாம அந்த கிருஷ்ணர் வாழ்ந்தாரு, சொர்க்கத்துல நம்ம வாழ்ந்தோம் அப்படி. அதனாலதான் உங்களுக்கு எல்லா சுகபோகமும் இருந்துச்சு. தூய்மை இருக்க இடத்துலதான் சுகம் சாந்தி இருக்கும். அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு. இங்க தூய்மையற்ற நிலை வந்துருச்சு, அதனாலதான் துக்கம் அசாந்தி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இங்க. இவரை ஏழையாகவும் அவரை பணக்காராகவும் காட்டுகிறார்கள். ஞான கடலாக இருப்பவர் ஒரு பாபா மட்டும்தான். பக்தியை அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது, அதனால் எதுவும் கிடைக்காது. அங்கே குருமார்களுக்கு மட்டும் வருமானம் அதிகம் கிடைக்கிறது. பாபா பக்தியில ஒன்னும் கிடைக்காது யாருக்கும், ஆனா குருமார்களுக்கு மட்டும் வருமானம் மட்டும் கிடைக்குது அதிகமான்றாரு. திறமசாலி, அவங்க திறமசாலியாக இருக்காங்க அப்படின்றாரு பாபா. ஆமா, நல்லா சம்பாரிச்சு நல்லா கல்லா கட்டுறாங்க. அதுதான் பாருங்கன்றாரு. அவர்களிடம் யாராவது கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர் எங்களுடைய குரு, அவர் எங்களுக்கு இதை கற்பித்தார் என சொல்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சரீரதாரிகள் தானே, ஜென்மம் எடுப்பவர்கள் தானேன்னு கேட்கிறார் பாபா. அவர்கள் என்ன கடவுளா? பெரிய பெரிய பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க பிரதர். அந்த குருக்கு ஒரு கோயில்லையும் அதுல மந்திரம் எல்லாம் எழுதி வச்சு இதெல்லாம் செய்யணும் என்னவோ போட்டிருந்தது. நிறைய டைம் இல்ல பாக்குறதுக்கு. ஒரு கோயில்ல பார்த்தோம். நல்ல வேலை அதெல்லாம் போய் பாக்காதீங்க நீங்க. உங்களுக்கு ஒரே மந்திரம் தான், மன்மனா பவ, அந்த ஒரு மந்திரம் போது, வேற எதுவும் தேவை கிடையாது. இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாபா வாணியில சொல்றாரு. அதுல போர்ட படிக்கிறதுக்கு டைம் இல்ல, அது போகல டக்கு டைம் ஆச்சு. அப்படி அந்த நினைவுல பார்த்தா சரி, அது அந்த நினைவு தான் போகும். தெரியுமே பாபா சொன்ன வாணி, அதுக்குதான் பார்ப்போம். அப்ப பாபா சொல்றாரு, இப்போது உங்களுடன் யார் இருக்கிறாங்க? விசித்திர பாபா சரீரமற்ற தந்தை சொல்கிறார், இது என்னுடைய சரீரம் இல்லை, இது உங்களுடைய இந்த தாதாவோட சரீரம். பிரம்ம பாபா சொல்றாரு, அவரோட சரீரம் இது, என் சரீரம் இல்ல. அவர் முழு 84 பிறவி எடுத்திருக்காரு. இவருடைய அநேக ஜென்மத்துல கடைசியில தான் நான் இவருக்குள்ள வரேன் அப்படின்றாரு. உங்களை சுகதாமத்துக்கு அழைத்து செல்வதற்காக வருகிறேன். இவரை கௌமுக் பசுவின் வாய் எனவும் சொல்லி விடுகிறார்கள் என்றார் பாபா. சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறதுன்றாரு. கௌமுக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். இங்கேயும் கௌமுக் இருக்கு. மலையில் இருந்து தண்ணீரோ நிச்சயமா வரும். கிணறுகளுக்குள் கூட தண்ணீர் தினம்தோறும் மலையிலிருந்து வரும். அது ஒருபோதும் நிற்பதே கிடையாது. எங்கிருந்தாவது கால்வாய் வெளிப்பட்டால் அதை கங்கை நீர் என சொல்லி விடுகிறார்கள். அங்கே போய் குளிக்கிறார்கள், கங்கை நீர் என புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பதீத்தலிலிருந்து பாவனமாக இந்த கங்கை நீரில், அதாவது பாபா சொன்னா பதீத்தலிருந்து, அதாவது தூய்மற்ற நீரிலிருந்து பாவனமாக தூய்மையாக இந்த கங்கை நீரினால் ஆக மாட்டார்கள். பாபா சொல்றாரு, பதீத்த பாவன் நான் மட்டும்தான். ஆத்துமாக்களே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. தேகத்துடன் கூட தேகத்தோட அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு தன்னை ஆத்துமானு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போது உங்களுடைய ஜென்மாந்திரத்த பாவங்கள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும். பாபா உங்களை ஜென்மாந்திர பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். இச்சமயமோ உலகில் அனைவரும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள்.
கர்ம போக் இல்லையா, அதாவது கர்ம போகம்ன்றாரு பாபா. கர்ம போகம் அப்படின்னா பிரதர்? கர்ம போகம்னா உடலின் நோய்கள் சிஸ்டர். ஓ சரி. உடம்புல சரியாம போகுது இல்லையா, நோய் வந்துச்சுன்னா காய்ச்சல் வருது, வேற கண்ட நோயெல்லாம் கலியுகத்துல வருது இல்லையா நமக்கு, அதுதான் கர்ம போகம். ஏற்கனவே செஞ்ச பாவத்தினுடைய பலன் அது, அதான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது இல்லையா. பாவ பலன் இருக்கிறதுனால தானே நமக்கு அந்த தண்டனை மாதிரிதானே நோய் வருதுலாம், அதான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அதான் கர்ம போகம்னு சொல்றது. அதான் அந்த பாவத்தால வர்றது. இப்போ உலகில் அனைவருமே பாவம் செய்து கொண்டிருக்காங்க, கர்ம போகம் இல்லையா. முந்தைய ஜென்மத்தில் பாவம் செய்துள்ளனர். முந்தைய ஜென்மத்தை சொல்றாரு, என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க, 63 பிறவியோட கணக்கு வழக்கம் இருக்கு அப்படின்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. எப்படி சந்திரனோட கலைகள் குறைகிறது இல்லையா, அது ஒரு நாள் என்கிட்ட கலைகள், சந்திரனுடைய கலைகள் 16 கலைகள். என்ன பிரதர் அது, பேசும் கலையா, பார்க்கும் கலையா, நண்பனாக்கும் கலையா அப்படின்னு பாருங்க என்ன சொல்றாருன்னு. சந்திரனுடைய கலைகள் இருக்கு இல்லையா, முழுமையான கலைகள் 16 கலைகள்ங்கிறது பௌர்ணமி. இன்னைக்கு 16 ஃபுல் பௌர்ணமி இருக்குதா, நாளைக்கு பார்க்கும்போது குறைஞ்சிரும் இல்லையா, கொஞ்சம் நாளை கழிச்சு பார்க்கும்போது இன்னும் குறையுது இல்லையா. அது போல 16 கலைகள் முழுமை நிலை இருந்துச்சு ஆத்மா. அது கொஞ்சம் கொஞ்சமா சத்தியுகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி திரேதாயுகம் வரும்போது 14 கலைகளா குறைஞ்சிருது. அதாவது ஒண்ணு நடிக்க ஆரம்பிச்சு குழந்தையா பிறந்த உடனே குறைய ஆரம்பிச்சுமா? கிருஷ்ணருடைய பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அவர் பிறந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் சத்துவ பிரதானமாவே இருப்பாங்க அந்த அங்க வாழ்ந்த ஆத்மாக்கள். அந்த ஒண்ணுன்னு என்னைக்கு ஆரம்பிக்குது பாருங்க, லட்சுமி நாராயணனா முடி சூட்டுறது ஒரு 30 வயசு 35 வயசுல தானே இது பண்ணுவாங்க, அப்ப இருந்து குறைய ஆரம்பிக்குது எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி ஆமா குழந்தை பருவமா இருப்பாரு இல்லையா கிருஷ்ணர் வந்து, அதெல்லாம் சத்துவ பிரதான நிலை. அதனாலதான் பூஜிக்கப்பட்டு வந்திருக்காங்க எல்லாரும். அந்த கிருஷ்ணருடைய மகிமை இன்னும் இருக்குது இல்லையா, குழந்தை கிருஷ்ணனுடைய மகிமை எல்லாம் யசோதா வளர்த்தாங்க, அது இதுன்னு எவ்வளவு மகிமை பக்தி மார்க்கத்திலே பாடி வச்சிருக்காங்க. அந்த ஆத்மா சத்துவ பிரதான நிலையிலே இருந்துச்சு அந்த அவ்வளவு காலமும். எப்ப அந்த சிம்மாசனத்துல உட்காருதோ அப்ப இருந்துதான் கலைகள் குறைய ஆரம்பிக்குது. ஓகே ஓகே. குழந்தை பருவத்துல கிருஷ்ணர் இருக்கிறாரு, அந்த 30 வயசுக்கு மேல உட்காரும் போதுதான் குறைய ஆரம்பிக்குது. ஆமா. ஓகேங்க. எப்படி சந்திரனின் கலைகள் குறைகிறது இல்லையா, இது எல்லையற்ற இரவு பகல். இப்போது முழு உலகத்தின் மீது, அதிலும் குறிப்பா பாரதத்தின் மீது ராகுவோட தசை அமர்ந்திருக்கு, ராகுவோட கிரகணம் பிடிச்சிருக்கு. இப்ப குழந்தையாக நீங்கள் ஷாம்ல இருந்து, அதாவது கருப்பிலிருந்து சுந்தராக அழகாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள், இப்ப மாறிட்டு இருக்கீங்கன்றார் பாபா. அதனால் கிருஷ்ணரையும் ஷாம் சுந்தர் என சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஷாம் சுந்தர பத்தி சொல்லிட்டோம் இல்லையா. ஆமாங்க பிரதர். அதுதான் கிருஷ்ணருக்கு சொல்லப்படுது. கிருஷ்ணருக்கு வந்து இது கீதையில இருக்கு இல்லைங்க பிரதர், ஷாமாகவும் சுந்தராகவும் இருந்தார். அதான உங்களுக்கு புரியல கீதை படிக்கும் போது என்னன்றது. ஆமா, ஷாம்னா கருப்பு, சுந்தர்னா வெள்ளை. இப்பதான் பார்த்தோம். அது சொல்லுவாங்க, ஆனா அது என்னன்றது தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்பா சொல்லும் போது தெரியாது, நமக்கே தெரியாது. ஆமாங்க பிரதர், இப்பதானே உங்களுக்கே தெரியுதுன்றாரு. ஆமா. ஓகே. அப்ப பாபா சொல்றாரு, உண்மையிலே கருப்பாக ஆக்கி விட்டுள்ளனர் என்றார் பாபா. அதாவது சுந்தர் எனவும் சொல்கிறார்கள், ஷாம் எனவும் சொல்றார், உண்மையில கருப்பாக்கிட்டாங்க. காம சிதையில் அமர்ந்துள்ளார் என்றால் அதனுடைய அடையாளம் காட்டப்படுகிறது. ஆனால் மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி வேலை, கொஞ்சம் புத்தி வேலை செய்யுதுன்றாரு பாபா. மனிதருக்கு கொஞ்சோண்டு புத்தி வேலை செய்யறது இல்லையா, ஒன்றை கருப்பாக இன்னொன்றை வெள்ளையாக செய்து விடுகிறார்கள். இப்போது நீங்கள் வெள்ளையாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீங்க. சதோ பிரதானமாக ஆக புருஷார்த்தம் செய்வீர்களானால் அப்போது அது போல் ஆகி விடுவீர்கள் இல்லையா. நல்லது. இதில் கஷ்டத்தின் விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார் பாபா. எதுவும் இல்லைதானே. இந்த ஞானத்தை இப்போது நீங்கள் கேட்கிறீங்க, பிறகு மறைந்து போகும். கீதை படித்து சொல்வார்கள், ஆனால் இந்த ஞானத்தையோ சொல்லவே முடியாது. அது பக்தி மார்க்கத்துக்கான புத்தகம் ஆகிறது. பக்தி மார்க்கத்துக்காக ஏராளமான புத்தகங்கள், சாதனங்கள் இருக்கு, ஏராளமான சாஸ்திரங்களும் இருக்கு.
ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை படிக்கிறார்கள், ஏதேனும் செய்கிறார்கள், ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்கன்ற பாபா. ராமரோட கோயிலுக்கு செல்றாங்க, ராமரையும் கருப்பாக்கிட்டாங்க. கருப்பாக ஏன் ஆக்கினார் என்பது பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். கல்கத்தா காளி, அத பாபா சொல்றாரு. அடுத்து கல்கத்தா காளியும் இருக்கிறாங்க, அம்மா அம்மா என்று உருகுகிறார்கள். அனைத்தையும் விட பயங்கரமாக காட்டப்படுபவர் காளி ஆவார். காளியை காமிக்கிறாங்க அப்படி. அவரை பிறகு மாதான்னு சொல்றீங்க. உங்களிடம் இந்த ஞான பானம், ஞான முதலைவை உள்ளன பாபா சொல்றாரு. இப்ப உங்களிடம் இதெல்லாம் புரியுது. கையில இல்ல ஏன் பயங்கரமான ரூபம்னா, காளி பெரிய பல்லு வச்சிருப்பாங்க, என்ன ஆக்ரோஷமா பார்வை இருக்கும், கையில எல்லாம் கத்தி வேலு கம்பு அதெல்லாம் வச்சிருப்பாங்க, ரத்தம்லாம் இருக்கும். ஆமா, நாக்கெல்லாம் வெளியே நீட்டிட்டு பயங்கரமா இருப்பாங்கல்ல, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பார்க்கவே ஆக்ரோஷமா இருப்பாங்க இல்லையா. அந்த அளவுக்கு தீவிரமா மாயா வலிச்சிருக்காங்க. கையில வந்து அசுரனோட தலை இருக்கும். ஆமா, அஸ்த சக்திகளையும் கை அப்படி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த அளவுக்கு தீவிரமா நம்ம அந்த அசுரர்கள் எல்லாம் உள்ள நமக்குள்ள அந்த சூட்சுமத்துல இருக்கக்கூடிய விகாரங்கள்லாம் அழிச்ச ரூபம் தான் அந்த காளியினுடைய ரூபம். அதுதான் 8 கை காமிச்சிருப்பாங்க பொதுவா. அதுல 8 சக்தி, அஸ்த சக்திகள் அப்பா கொடுத்திருக்காரு இல்லையா, அதனுடைய அடையாளமா தான் அவங்களுக்கு 8 கை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. மாயை வருதுன்னா காளி ரூபம் எடுக்கணும். அதுதான் காளி ரூபம். மற்றபடி பயமுறுத்துறதுக்கு இல்ல, மாயாக்கு பயமுறுத்தணும். மாயா கிட்டதான். மனிதர்களை போய் பயமுறுத்திட்டு இருக்க கூடாது, அதுக்குன்னு மனிதர்கள். ஆனா மாயா கோவில் அப்படித்தானே பிரதர், பயமுறுத்துற மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க காளிய. குழந்தைங்க எல்லாம் ஆனா அதை பாக்குறாங்க, இல்லன்னு சொல்லல, பட் இருந்தாலும் அப்படி இருப்பாங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நமக்குள்ள இருக்க அந்த சூட்சும ரூபம் தான் அப்படி இருக்கணும். மாயை நெருங்க முடியாது என்னைய, அந்த அளவுக்கு ருத்ர காளியா இருக்கேன் அப்படிங்கறது நினைவு இருக்கணும். நம்மள என்னன்னு சொல்றாருப்பா, சக்தி சேனைன்னு சொல்றாரு இல்லையா. ஆமா, அதான் அப்படிப்பட்ட சக்தி சேனையா இருக்கணும். சிங்கத்து மேலாம் உட்கார்ந்து இருக்கீங்களே என்றாரு. சிங்கத்து மேல உட்காரணும்னா எவ்வளவு தைரியம் வேணும். ஆமா, அத மாயாவே வாகனமாக்கி உட்கார்ந்துருக்கீங்க. சிம்ம வாகினி. கரெக்ட். 5 தலை நாகம் மாதிரி சிங்கத்துக்கு மேலயும் உட்கார்ந்து இருக்கும். அதை அடக்கி, மாயாவை அடக்கி. மிருகத்தனமான குணம், அசுர குணங்கள்ல இருந்து விடுபட்ட ஒரு தேவாத்மாவா மாறி இருக்கேன். நானும் அந்த மிருகத்தை போல அசுர குணம் உடையவனா இருந்தேன், நானே தெய்வீக குணங்கள் உடையவனா மாறி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் தான் அதை காமிச்சிருக்காங்க. அதுலயும் பாருங்க, அந்த தேவி கையில என்ன இருக்கும், திரிசூலம் தானே இருக்கும். அம்பிகை தான் பொதுவா அதுல உட்கார்ந்து இருப்பாங்க சிங்கத்தின் மீது. அம்பிகா அப்படிங்கிற அந்த தெய்வம் தான் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க, தேவதை தான் உட்காந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. கையில திரிசூலம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 3 விதமான ஞானத்தை தெரிஞ்சதுனாலதான் அந்த மாயைங்கிற அந்த சிங்கத்தை வாகனமாக்கி அந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. என்ன அந்த திரிசூலம், ஆத்மா, பரமாத்மா, டிராமா, இந்த 3 ஞானத்தை தெரிஞ்சவங்க தான் இந்த அசுர குணத்துல இருந்து விடுபட்ட தெய்வீக குணம் நிரம்பிய தேவையா மாறி இருக்காங்க அப்படிங்கிற அடையாளம் அது. ஆக்சுவலா கோயிலுக்கு போறவங்க அந்த அம்மன் எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்க வந்து அரக்கனெல்லாம் கொன்னு இருக்காங்க, கொன்னு நன்மை செஞ்சிருக்காங்க, காப்பாத்தி இருக்காங்க நம்மள எல்லாரையும். அப்ப அந்த அரக்கன்றது நமக்குள்ள இருக்கிறத வந்து பஸ்பம் பண்ணி முழு உலகத்தையும் காப்பாத்திட்டு இருக்கோம். இல்லன்னா ரொம்ப இன்னும் மோசமா போயிடும் வாயுமண்டலம், உலகம். நம்ம பாபா வந்து நம்மகிட்ட சொல்லலன்னா நம்மளாலேயே இந்த உலகம் மோசமா போயிடும். நம்மளை வச்சு பாபா வந்து மாத்துறாரு. ஆமா, ஓகே ஓகே பிரதர். ஓகே ஓகே. நம்ம தான் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணது நம்ம தான்ட்டாரு பாபா. நீங்க தான் முதல் பிறவி எடுத்ததுல இருந்து தம்மோவ ஆயிட்டீங்க, ரொம்ப கீழான ஆயிட்டீங்க, மாயாக்கு வசம் ஆயிட்டீங்க. நீங்க தான் இப்போ நம்ம தான் உழைக்கணும், வேற வழி இல்ல. நம்ம தானே செய்யணும், நம்ம தான் மாத்தணும் உலகத்தை. அத வரதானத்துல சொல்லுவார் அடுத்து, நீங்க அதையும் கேட்கலாம். அவங்க எல்லாம் நல்லவங்க, நம்ம தான் கெட்டவங்க பாபா. கெட்டவங்க பாபா. இப்ப என்ன சொல்றாருன்னா, பாபா அம்மா அம்மான்னு சொல்றாங்க, உருகுறாங்க. அனைத்தையும் விட பயங்கரமாக காட்டுபவர் காளி, அவரை பிறகு மாதாவும் சொல்கிறார்கள். உங்களிடம் இந்த ஞான பானம், ஞான பிராக்கெட்ல குத்துன்னு இருக்குங்க பிரதர், ஞான குத்து, ஞான பானம், ஞான குத்து முதலியவை இப்போ இருக்குன்றாரு உங்களிடம் இந்த ஞானத்தால. ஆக அவர்கள் பிறகு ஆயுதங்களை கொடுத்து விட்டார்கள். வாஸ்தவத்தில் காளிக்கு முதலில் மனிதர்களை பலியிட்டு வந்தார்கள். இப்போது அரசாங்கம் அதை நிறுத்திவிட்டது. முன்பு, அதாவது முன்னாடி சிந்து மாகாணத்துல தேவியின் கோயில் கிடையாது.
எப்போது வெடிகுண்டு வெடித்ததோ அப்போது ஒரு பிராமணன் சொன்னார், காளி நமக்கு சொல்லிவிட்டார், நம்முடைய கோவில் இல்லை, சீக்கிரம் கட்டுங்கள், இல்லை என்றால் இன்னும் வெடிகுண்டுகள் வெடிக்கும். அவ்வளவுதான். ஏராளமான பணம், அதாவது அதாவது கோயில் கட்ட சொல்றாங்கன்ட்டு ஏராளமான பணம் சேர்ந்தது, கோயில் உருவானது. இப்போது பாருங்கள், ஏராளமான கோயில்கள், எத்தனை இடங்களுக்கு அலைகிறார்கள். பாபா உங்களை அந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுவிப்பதற்காக புரிய வைக்கிறார். கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருந்தீங்க, எல்லா இடத்துல இருந்து உங்களை அப்பா விடுவிச்சுட்டு என்னைய மட்டும் நினைவு செய்யணும் உட்கார வச்சுட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. வாசல் வாசலா அலைஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா, ஒவ்வொரு கோயிலா போய் அந்த காளி நல்லது செய்யுமா, அந்த துர்கா நல்லது செய்யுமா, அங்க இந்த பெருமாள் நல்லது செய்வாரா, இல்ல அந்த லட்சுமி நல்லது செய்வாங்களா, இந்த மாரி அம்மாவா காளி அம்மாவா அப்படின்னு ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருந்தோம் இல்லையா. அதான் எல்லாரையும் விட்டு ஒதுக்கிட்டு அப்பா நீங்க என்னை மட்டும் நினைவு செய்யணும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அனைத்து விஷயங்களில் இருந்து விடுவிப்பதற்காக புரிய வைக்கிறார். ஆமா, யாருக்கும் நிந்தனை செய்யவில்லை. பாபா டிராமாவை தான் புரிய வைக்கிறாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி உருவாக்கப்பட்டது, நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீர்களோ அவை மீண்டும் நடைபெறும். எந்த பொருள் இல்லையோ அது மறுபடியும் உருவாகும், எது அழிந்ததோ அதுவும் மறுபடியும் உருவாகும். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள், நம்முடைய ராஜ்யம் இருந்தது, அதை நாம் இழந்து விட்டோம். பாபா சொல்றாரு நம்முடைய ராஜ்யம் இருந்தது, இப்ப இல்ல. மீண்டும் பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நரலிருந்து நாராயணன் ஆக வேண்டும்னா புருஷார்த்தம் செய்யுங்க. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அநேக கதைகளை கேட்டுதான் வந்திருந்தீங்க. பிறகு யாராவது அமரராக ஆனார்களான்னு கேக்குறாரு. யாராவது அமரர் ஆனாங்களா, இல்லதானே கேக்குறாரு. அமரர்னா அதான் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு கேக்குறாரு. யாருக்காவது ஞானத்தின் 3வது கண் கிடைத்ததா? இதை பாபா இப்போ புரிய வைக்கிறார். இந்த கண்களால் எந்த ஒரு தீயதையும் பார்க்காதீர்கள். குற்றமற்ற தூய கண்களால் பாருங்கள். பார்வை குற்றமா இருக்கு இல்லையா சிஸ்டர், அதனால குற்றமற்ற தூய பார்வையோடு பாருங்க அப்படிங்கிறாரு. ஆத்மாவை மட்டும் பாருங்க, தேகத்தை பார்க்காதீங்க. தேகத்தை பார்த்தாதானே குற்ற பார்வை உண்டாகுது, உங்களுக்கு விகாரத்தின் பார்வை உண்டாகுது. அதனால ஆத்மாவை மட்டும் பாருங்கன்னு சொல்றாரு. அதுதான் 3வது கண் திறந்திருக்காரு. உள்ள இருக்கிறது ஆத்மா, அந்த ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, தேகத்தை பாக்கல. அங்க ஒரு ஆத்மா இருக்கு பாருங்க, அத பாரு. ஓகே பிரதர், இந்த பழைய உலகத்தை பார்க்காதீங்க, இதுவோ அழிந்து விட போகிறது. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தையே, நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு போகிறேன், அதற்குத்தான் இப்போது வந்திருக்கேன்றாரு பாபா. நான் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், 21 பிறவிக்காக கொடுக்குறேன். அங்கே வேறு யாருடைய ராஜ்யமும் இருக்காது, துக்கத்தின் பெயரும் இருக்காது. நீங்கள் மிகுந்த சுகம் செல்வம் நிறைந்தவரா மாறிடுவீங்கன்றார். அந்த இடத்துல போன உடனே இங்கோ மனிதர்கள் எவ்வளவு பட்டினி கிடந்து சாகிறார்கள், செத்து போறாங்கன்றார் பாபா. பட்டினி சாப்பாடு கிடைக்காம செத்து போறாங்க. அங்கே முழு உலகின் மீதும் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். எவ்வளவு கொஞ்சமாக நிலம் வேண்டியதிருக்கும், எவ்வளவு கொஞ்சமாக நிலம் வேண்டியதிருக்கும். சிறிய தோட்டம் பிறகு விருத்தி அடைந்து கலியுக கடைசி வரை எவ்வளவு பெரிதாக ஆகிவிடும் அப்படின்றாரு. கொஞ்சம் இந்த 9 லட்சத்துக்கு தேவையான அளவு இருக்கும் இல்லைங்க பிரதர், அதான் கொஞ்சமா நிலம் வேண்டியது இருக்கும். அப்புறம் சிறிய தோட்டம் எல்லாம் போடுவீங்க, அவங்களுக்கு ஒரு தோட்டம் எல்லாம் இருக்கும். பிறகு விருத்தி அடைந்து கலியுகம் கடைசி வரை எவ்வளவு பெரியதாகி விட்டது அப்படின்றாரு. மேலும் 5 விகாரங்களின் பிரவேசத்தின் காரணத்தால் இப்போது முள் நிறைந்த காடாக மாறிவிட்டது. பாபா சொல்றாரு, காம மகா சத்ரு எதிரி, அதனால் நீங்கள் முதல் இடை கடை முழுவதும் துக்கத்தை அடைந்தீர்கள். ஞானம் மற்றும் பக்தி பற்றியும் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். விநாசம் எதிரில இருக்கு, அதனால இப்போ சீக்கிரமா முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா பாவங்கள் பஸ்பம் ஆகாது, சாம்பல் ஆகாதுன்றாரு பாபா. பாபாவோட நினைவின் மூலம் தான் பாவம் நீங்கும். பத்தித்த பாவன் ஒரு தந்தை, கல்பத்துக்கு முன் யார் புருஷார்த்தம் செஞ்சாங்களோ அவங்க தான் செஞ்சு காட்டுவாங்க. மந்தமாக ஆகிவிடாதீர்கள். ஒரு பாபாவித்தர் யாரையும் நினைவும் செய்யாதீங்க. அனைவரும் துக்கம் தருபவர்கள் நினைச்சீங்கன்னா முடிஞ்சது கதை. துக்கம் தாரு, எல்லாருமே துக்கம் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பாபா. யார் சதாசுகம் தருவாரோ அவரை தானே நினைவு வச்சுக்கணும். இது தவறு செய்யாதீர்கள், தவறு மட்டும் செய்யாதீங்கன்னு எச்சரிக்கை சொல்றார். குழந்தைகளே செய்யாதீங்க, நினைவு செய்யவில்லை என்றால் தூய்மையாக எப்படி ஆவீர்கள், நல்லதுன்னு முடிக்கிறாரு வாணி. ஆமா, சூப்பர் வாணியில
குறிப்பா என்ன ஆமா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல காம விகாரம் மகா சத்ரு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சுகம் கொடுத்ததுதான் இந்த காமம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் உங்களுக்கு முதல் இடைக்கடை. எல்லா நேரமும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தது இந்த காம விகாரம் தான். ஆத்மாவை முழுசா முழுங்கிடுச்சு. ஆத்மாங்கிற உணர்வே இல்லாம மொத்தமா தேகத்தின் உணர்வு பக்கமா கொண்டுட்டு போனது இந்த காம விகாரம் தான். அதனாலதான் அதை அப்பா மகா சத்ருன்னு சொல்றாரு. அப்பா அதுகிட்ட இருந்து எச்சரிக்கையா இருங்க, உங்களுடைய பார்வையை திருத்திக்கோங்க அப்படிங்கிறாரு. தேகத்தை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஆத்மாவை பார்க்கும் போது நீங்களும் சத்துவ பிரதான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்பா சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த. மூன்றாவது கண் தான். மூன்றாவது கண் யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாளா? நடுவுல கேட்டிருந்தாரு இல்லைங்க? ஆமா ஆமா. மூன்றாவது கண் திறந்தாங்களா இல்லன்னா சொர்க்கத்துக்கு யாராவது உங்களை போனாங்களா கேளுங்கன்றாரு. ஆமா யாரும் போல சொல்லியிருக்காங்க. யாருமே போனதில்லை. எல்லாத்தையும் தந்தை வந்துதான் புரிய வைக்கிறேன். பக்தி அரைக்கல்பம், ஞானம் அரைக்கல்பம் அப்படின்னு. ஓகேங்க பிரதர். அப்ப பாபா அன்னைக்கு சொன்ன மாதிரி அது என்ன சொன்னா, எல்லாரையும் ஆத்மான்னு பாருங்க. அந்த ஆத்மா நடிக்க வந்திருக்கு, அதுக்குள்ள இருக்கிற நடிப்பை நடிக்குது. டக்குன்னு தேக உணர்வுல போனா மனசுக்குள்ள இப்படி பேசிக்கலாம். அந்த ஆத்மா நடிக்குது, அதோட நடிப்பு அது நல்லா நடிச்சிட்டு இருக்கு. நம்ம நடிப்பை நம்ம நடிப்போம். பாபா வா பாபான்னு அப்படின்னு சொல்லி பாபாவோட பேசிட்டு போனோம், அவ்வளவுதான். ஃபுல்லாவே பாபா நினைங்க நினைங்க தான் பிரதர் சொல்லியிருக்காரு. ஆமா, நினைவுக்கான முரளி இது ஃபுல்லா. அதுலயும் அந்த ஜெகநாத் புரி, அந்த ஸ்ரீநாத் மந்திர், இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஸ்ரீநாத் கோயில், ஜெகநாத் கோயில், அதை வச்சுதான் அப்பா ஃபுல்லா சொல்லியிருந்தார். ஒன்னு வெள்ளையானது, இன்னொன்னு கருப்பானது. ஒன்னு சொர்க்கம், இன்னொன்னு நரகம். அங்க நெய்யால சமைப்பாங்க, இங்க அரிசியால சமைப்பாங்க. அங்க ஹை குவாலிட்டியான சாப்பாடு, இங்க லோ குவாலிட்டியான சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் சந்திரன் பத்தி சொன்னாரு. சந்திரன் இரவு பகல் சொன்னாரு. இப்ப 15 நாள் தேயுது, 15 நாள் வளருது. பாதி கல்பம் சுகம், பாதி கல்பம் துக்கம். ஆமா, அப்படி இல்ல. அது இந்த சந்திரனுடைய உதாரணம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பௌர்ணமில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறையுது பாத்தீங்களையா? சத்தியுகம் முதல் நாள் தான் பௌர்ணமி முழு நிலவா இருக்குது. அங்க இருந்து குறைஞ்சுகிட்டே வந்து இங்க கடைசியா தேய் பெற முடியறதுக்கு முழு கல்பாகுது. கலியுக இறுதியில தான் அந்த ஆத்மாவுடைய ஒளி மொத்தம் மங்கி போயிருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரொம்ப ஜாஸ்தியா நம்ம இருள்ல போயிடுறோம், இருள்ல போயிடுறோம். அப்ப தேய் பெற வர்றதுக்கு 5000 வருஷம் ஆகுது. இந்த புருஷார்த்தம் பண்ற இந்த சங்கம யுக நேரத்துல அமாவாசையில இருந்து பௌர்ணமி ஆயிடுறோம். இந்த ஒரு பிறவியில அமாவாசையில இருந்து பௌர்ணமி ஆயிடுறோம். ஆனா அந்த பௌர்ணமி ஆன அந்த விஷயம் மறுபடியும் அமாவாசை ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. இப்படி புரிஞ்சுக்கோங்க, அதான் ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப பாபா குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த கலியுகம் கிட்ட வரும்போதுதான் நிறைய துக்கத்தை பார்த்திருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு துக்கம் இருக்கா? கடைசி ஒரு 2-3 பிறவி தான் நிறைய துக்கத்தை அனுபவிச்சிருப்போம். ஏன்னா 63 பிறவி 60 பிறவிலாம் பாவம் கணக்கு இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப துக்கம் கொடுத்து வந்திருக்கும். இறுதியில கொஞ்சம் நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறது மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு 80 பிறவியும் மொத்தமாவே சுகபோகமா சந்தோஷமா வாழ்ந்தவங்க தான் தேவாத்மாக்கள். இப்போ கடைசியில முழு துக்கம் பீக்ல வருது. இப்போ கிளைமாக்ஸ்ல அப்ப கூட பாபா நம்மள காப்பாத்த வந்துட்டாரு. அப்ப கூட நம்ம துக்கமே அடையலையே. எல்லாமே நடக்க போகுது. பசி, பட்டினி, பஞ்சம், தண்ணி இருக்காது, ஆனாலும் உங்களுக்கு இருக்கும், எல்லாம் கிடைக்கும், அந்த இடத்துக்கு உங்களை நான் அனுப்புவேன்றாரு பாருங்க, கேரண்டியா. ஆனா அது எல்லா குழந்தைக்கும் கிடைக்காது. கரெக்டுங்களா? ஆமா, யார் தந்தையோட நினைவுலயே இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்க பிரதர். பாபா தாரணையில சொல்றாரு, இந்த கண்களால் தீயதை பார்க்காதீங்க. பாபா கொடுத்திருக்க 3வது ஞான கண் அந்த குற்றமற்ற தூய கண்களால் பார்க்க வேண்டும். அப்ப இந்த கண்ணால பார்க்க கூடாது, தீயதை பார்க்காதீங்க. பாபா கொடுத்திருக்கால 3வது கண்ணு, ஞான கண்ணு. அந்த கண்ணு இப்ப ஞானம் தெரிஞ்சிச்சு இல்லைங்க பிரதர், ஆத்மா. அந்த கண்ணால பாருங்க, அந்த குற்றமற்ற தூய கண்களால் பார்க்க வேண்டும். அந்த குற்றமற்றனா ஆத்மா குற்றமற்ற பார்வையில பார்க்கணும். ஆமா, சரீரத்தை பார்க்க கூடாது. சரீரத்தை பார்த்தா குற்றமுறைய பார்வை, ஆத்மா பார்த்தா குற்றமுள்ள பார்வை. ஆத்மான்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றமற்ற ஆத்மாவை பாப்பீங்க. தூய கண், ஆத்மான்ற அந்த தூய கண்களால் பார்க்க வேண்டும். தூய்மையாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொல்ற இல்லற நடவடிக்கைகளை பராமரித்து கொண்டே அன்பாக இருங்கன்றார் பாபா. செய்யுங்க, குடும்பத்துல இருங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா எப்படி இருக்கணும்னா அன்பான பொருளாக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவங்களுக்கு அன்பு இருக்கணும், ஆனா அன்பான பொருள் பாபா, அவரோட நினைவுல உங்களுக்கு அன்பு கொடுக்கணும், அவ்வளவுதான்.
ஆமா. அப்படி பற்று மாதிரி போயிடக்கூடாது. பாபா தான் நமக்கு எல்லாமே. பாபா மீது பற்று வைங்க, பாபா மேல பற்று. மற்ற தேகதாரிகள் மீது பற்று வைக்காதீங்க, விடுபட்டு அன்பானவரா இருங்க அப்படிங்கிறாரு. அதுதான் கொஞ்சம் எல்லா மாதாக்கெல்லாம் கஷ்டம். அதுக்குதான் பாபா இப்போ எச்சரிக்கை கொடுக்கறாரு. இப்பயே செய்யுங்கன்றாரு, இப்பயே ஆரம்பிக்கணும்ன்றாரு எல்லாத்தையும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அன்பான பொருளாகிய பாபாவை நினைவு செய்யுங்க, மனநிலையை அது போல் தயார் சொல்லிட்டாருங்க பிரதர். அடுத்தது மனநிலையை அது போல தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி நேரத்துல ஒரு பாபாவை தவிர வேற எதுவுமே நினைவுக்கே வரக்கூடாதுன்னு இங்கதான் இருக்கு எல்லாருக்கும். இல்லைங்க பிரதர், இது பாபா ஈஸியா சொல்லிடுறாரு, அதுக்கு சக்தியும் கொடுத்துதான் கொடுக்குறாரு. அப்ப நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும். இது விளையாட்டு இல்ல. இவ்வளவு நாள் விளையாட்டா இருந்தாலும் இனிமேன்றாரு, கடைசி நேரம்ன்றாரு. இத நல்லா நோட் பண்ணிக்கணும் எல்லாருமே. கடைசி நேரம்ன்றாரு. பாபா வரதானம் சொல்றாரு, தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுங்கள். அதான் விருத்திங்கிறது இங்க என்னன்னா உள் உணர்வு. உயர்ந்த உள்ளுணர்வின் மூலமா இந்த உலகத்தின் சூழ்நிலைய மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தியா நீங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆதாரமூர்த்தியா ஆகுங்க அப்படிங்கிறார். இப்ப மனசா சேவை எதன் மூலமா செய்யறோம்? நம்மளுடைய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா தான் செய்யறோம். அதனாலதான் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் மூலமா தான் இந்த உலக மாற்றம் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஆதாரமூர்த்தியா இருக்கீங்க அப்படிங்கிறார். அடுத்து வாசிங்க விளக்கம். குழந்தையாகிய நீங்கள் தனது வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது, உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் ஆதார மூர்த்தியா இருக்கீங்க. உங்களது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களது தூய திருஷ்டியின் மூலம் உலக ஆத்மாக்கள் இயற்கை இரண்டும் தூய்மையாகி கொண்டிருக்கிறது. திருஷ்டியினால் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது திருஷ்டியினால் சிருஷ்டி, உலகம் இப்போ மாறிட்டு இருக்கு. உங்களது சிரேஷ்ட செயல்கள், உயர்ந்த செயல்கள், அதாவது சிரேஷ்ட செயல்களின் மூலம் சிரேஷ்ட உலகம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருப்பதால் எதிர்காலத்தில் சிம்மாசனம் கிரீடம் கிடைக்கும். ஆமா, பாருங்க என்னென்ன சொன்னாருன்னு. திருப்திங்கிறது உள்ளுணர்வு, திருஷ்டி அப்படிங்கிறது பார்வை மற்றும் உள்ளுணர்வு. மூணாவது செயல் அப்படிங்கிறது கர்மா செயல். இந்த மூணையும் சொல்றாரு. மூணுமே உயர்ந்ததா இருக்கணும். மூணுமே உயர்ந்ததா இருக்கும் போது உலக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறார். உங்க உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா உலகத்தின் சூழ்நிலை மாற்றம் அடையுது. உங்களுடைய தூய பார்வையினால ஆத்மாக்களுக்கும் இயற்கைக்கும் நன்மை ஏற்படுது. அந்த உங்களுடைய திருஷ்டி மூலமா சிருஷ்டி உண்டாகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க பார்வைய ஆத்மாவை பார்க்கும் போது அப்ப அந்த தூய பார்வையினால அப்ப உங்க வைப்ரேஷன்ஸ் மூலமா இந்த உலக மாற்றம் ஏற்படுது. உங்களுடைய செயல் கூட எப்படி இருக்குது? உயர்ந்த செயலா இருக்குது. உயர்ந்த கர்மமா செய்றீங்க இல்லையா? சுகர்மமா செய்றீங்க. எல்லாருக்கும் அனுசரிச்சு நம்ம போறோம் இல்லையா? பணிவுத்தன்மையோட நடந்து குணங்களை வெளிப்படுத்துறோம் இல்லையா? அப்ப அது கூட உயர்ந்த செயலாகுது. இப்படி நீங்க இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போதுதான் இந்த கலியுகம் சத்தியுகமா மாறுது அப்படிங்கிறாரு. இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை மாறுது. நம்மளை பார்த்து அவங்களும் மாறணும், இவங்களும் ஏதோ பாக்கியம் அடைஞ்சிருக்காங்க, இவங்கள போல நாமளும் மாறணும் அப்படிங்கிறது அந்த தூண்டுதல் கிடைக்குது மற்ற ஆத்மாக்களுக்கு. அதனாலதான் நீங்க ஆதார மூர்த்தியா இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் நீங்க ஆதார மூர்த்தி இல்ல, உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்குமே நீங்க தான் ஆதாரம் மூர்த்தியா இருக்கீங்க. அப்ப நீங்க தான் உதாரணமா இருந்தாகணும். உங்களை பார்த்துதான் மற்றவங்களும் அது போல நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாரு. நீங்க சாம்பிளா இருங்க. நீங்க சாம்பிளா இருங்க அப்படிங்கிறாரு. சாம்பிளா இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கணும். அதனாலதான் அப்பா நம்மள ஆதாரமூர்த்தின்னு சொல்றாரு. வரதானம் பயங்கரமா இருக்குங்க பிரதர்ல இன்னைக்கு. ஆமா, அதுவும் பாருங்க எப்படிப்பட்ட பொறுப்பு கிரீடத்தை யாரு வச்சிருக்காங்களோ, பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு பாபா. ஆமா, அப்படிப்பட்ட பொறுப்பு கிரீடம் யாரு வச்சிருக்காங்களோ அவங்கதான் எதிர்கால ராஜ்ய பொறுப்பு கிரீடத்துக்கும் அந்த ராஜ்ய சிம்மாசனத்திலயும் அமர முடியும் அப்படிங்கிறாரு. உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருப்பதா எதிர்காலத்துல சிம்மாசனத்துல கிரீடம் கிடைக்கும். ஆமா, நமக்கு தான் ராஜாவாக போறோம் இல்லையா? ராஜ்யத்துல ராஜா ராணி ஆக போறோம் இல்லையா? அதுக்கு சொல்றாரப்பா. இப்படிப்பட்ட காரியம் எல்லாரும் அங்க கிரீட வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு என்னென்ன மாத்தணும்னு சொல்லிருக்காரு பாருங்க. பார்வைய மாத்தணும், உள்ளுணர்வை மாத்தணும், செயல்களை மாத்தணும்,
வார்த்தையை விட்டுட்டாரப்பா, அதையும் சேர்த்துக்கோங்க. வார்த்தை எல்லாமே 4 தான். சொல் செயல் 4 3 3 சொல்லியிருக்காரு அப்பா. 4வது வார்த்தையும் நம்ம மாத்தணும். அப்பா அதை ஒண்ணு விட்டுட்டாரு. நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கிறது 4 புரிஞ்சுக்கணும். பார்வை, உள்ளுணர்வு, வார்த்தை, நடத்தை. நடத்தைங்கிறது செயல். ஓகே பிரதர், இன்னொரு டவுட். பிரஜைக்கு அங்க கிரீடம் கிடையாதா? யாருக்கு? பிரஜைகளுக்கு கொடுக்க மாட்டாங்களா? பிரஜைகளுக்கு கிரீடம் இருக்கும். ஆனா பெரிய ரத்தினங்கள் பதிச்சு நல்ல ராஜாவுக்கு இருக்கிறது மாதிரி கிரீடம் இருக்காது. அவங்களுக்கு இருக்கும், ஆனா ராஜாவுக்கு இருக்க மாதிரி இருக்காது இல்லையா? ஓ, சும்மா சாதாரணமா இருக்கும். ஓகே ஓகே. அதான் அதுக்கு தான் சொல்லிச்சு, எல்லாம் கிரீடம் வச்சுதான் அங்க போயிட்டு இருக்காங்க, அப்படி காமிச்சிருக்காங்க படத்துல. ஓகேங்க பிரதர். பாபா ஸ்லோகன் என்ன சொல்றாருன்னா, சர்வ சக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நானா? ஓகேங்க பிரதர். இன்னொரு சொல்லிடுறேன். சர்வசக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. பிரதர் நீங்களே சொல்லுங்க பிரதர். நிறைய சொல்லிடுவேன், நான் சொல்ல விட்டா சொல்லிக்கிட்டே இருப்பேன், மூட மாட்டேன் வாய. நீங்க சொல்லுங்க. தடையே ஏற்படுத்த முடியாது. யார துணைவனா வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்பாவை சர்வசக்திவான துணைவனா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட வெற்றி மூர்த்தியா இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறாரு. நம்மளை யாராவது தடுக்க முடியுமா? அரை கல்பமா வாழ்ந்த தேவாத்மாக்கள் நீங்க. உங்களை யாராவது இந்த பாவாத்மாக்கள் தடுக்க முடியுமா? பகவானே துணைக்கு வச்சிருக்கீங்க நீங்க. புரியுதா உங்களுக்கு? சர்வசக்திவானே துணைக்கு வச்சிருக்கீங்க. உங்களை இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு பாவாத்மாவாவது உங்க பக்கத்துல நெருங்க முடியுமா? உங்க முன்னாடி இந்த வர தடையெல்லாம் ஒரு தடையா? எவ்வளவு ஈஸியா தடையை தாண்டி போயிருவீங்க. அப்படிப்பட்ட ஸ்லோகன் சொல்றாரு அப்பா. எந்த தடையுமே உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது, போயிட்டே இருப்பீங்க. பாபா அதை வர விட மாட்டாரு. ஏதாவது வர மாதிரி இருந்தா கூட அது நம்ம கிட்ட வராது இல்லைங்க பிரதர். பாபாவோட துணியோடயே இருந்தோம்னா கரெக்டா வராது. வராது. ஆமா, இதுலயும் அப்பா நல்லா சொல்லுவாரு. எப்படின்னா, தடை வரணும், வந்த தடையை நீங்க விநாசம் செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு விக்ன விநாசகர் அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் இது. முள்ளு மாதிரி வரும்னு வரல, உங்களுக்கு ஈட்டி மாதிரி வராது, முள்ளு மாதிரி வரும். அதுவே உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா பாபா இருந்தாருன்னா ஈஸி ஆயிடும். ஆமா, ஈட்டி மாதிரி வர பிரச்சனை உங்களுக்கு பக்கத்துல வரும்போது முள்ளு மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லுவார். ஈட்டியால குத்துனா ரொம்ப ரத்தம் போகும் இல்லையா? எவ்வளவு ரத்தம் வேஸ்டா போகும். ஆனா ஒரு முள்ளு குத்துனா ஒரு அந்த மாதிரி பெருசா வர பிரச்சனை சின்னதா மாறிடும் அப்படிங்கிறாரு. ஆனா சர்வசக்தியான துணை வர வச்சிருந்தீங்கன்னா ஆமா, சர்வசக்தியான துணை. ஆமா, எந்த தடையும் இருக்காது உங்களுக்கு. உங்களை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. உங்க வெற்றியை உங்ககிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாதுங்கிறார் ஸ்லோகன்ல. நீங்க மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை கதையா சொல்லுவாங்க பாபா பத்தி, நிறுத்த முடியாது. அதுக்குதான் நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் கரெக்டா அளந்து சொல்லுவீங்க. ஓகேங்க பிரதர். ஆக்சுவலா பாபா சர்வசக்திவானா நம்ம கூடயே தான் இருக்காரு. என்ன ஒண்ணு எல்லாரும் ஃபீல் பண்றது, பாபா தெரியலையே. நேற்று சொன்னார் இல்லைங்க பிரதர், பாபா தெரிஞ்சா மட்டும் நீங்க என்ன செய்ய போறீங்க, நான் துளியோண்டு ஸ்டாரா இருக்கேன் தெரியாதுன்னு. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. உடம்பு இருக்கு, எனக்கு உடம்பு இல்ல. அதனால பாபாவை எப்படி பாக்கலாம் பிரதர்? சூட்சமமா பாபா என் கூட இருக்காரு. பிரம்மா பாபாவோட சூட்சமமா இருக்காரு. அப்படி பாக்கலாமா? தேகத்தோடைய பாக்குறது அது தப்பு. பாக்குறது அவசியம் இல்ல சிஸ்டர். நீங்க ஃபீல் பண்றாங்க எல்லாத்தையும் தேகத்தை பார்த்து பார்த்து பாபா இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். பேசுறது புரியலையே பாபா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பேசுறாருல்ல, அதுக்காக கேட்டேன். இல்ல, ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிஸ்டர். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிரம்மா பாபா சரீரத்துல புருவ மத்தியில அப்பா உட்காந்துருக்காருன்னு நினைச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி அந்த ஒளி புள்ளியை தவிர வேற எதுவுமே நினைவு இல்லாத மாதிரி வந்துருங்க நீங்க. அது பாபா மட்டும் தான் பார்க்கணும். ஒளி புள்ளியா பாபா நட்சத்திரமா என் முன்னாடி முரளிலே பிரம்மா பாபா என்ன சொல்றாரு, நீங்க எப்பவுமே இந்த சித்திரத்தை பார்க்க கூடாது, விசித்திரமான தந்தையை தான் பார்க்கணும்னு சொல்றாரு இல்லையா? சித்திரம்ங்கிறது என்னது? பிரம்மா பாபாவுடைய சரீரம். விசித்திரமான தந்தை யாரு? பரமாத்மா. அப்ப பரமாத்மா மட்டும் பாருங்க, என்னைய பார்க்காதீங்கன்னு தானே பிரம்ம பாபாவே சொல்றாரு.
வாணியில சொல்லி இருக்கிறாருங்களே பிரதர், விசித்திரமானவன் நானு. ஆமா 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 இல்லைங்க. ஆமாங்க பிரதர். அப்ப வந்து பாபா வந்து ஒளிப்புள்ளி நட்சத்திரமா சதா ஜொலிச்சுக்கிட்டே இருக்காரு, பிரகாசமா என் முன்னாடி இருக்காரு. அப்படி என்னோட எண்ணங்களை பாபா ஃபீல் பண்ணுவாரு, உணர்ந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இல்ல, ஆத்மாவுடைய சக்தி அதுதானே, நினைவு சக்தி தானே. இப்ப நம்ம கால் இருக்குது, நடந்து போறோம். ஆத்மா போகணும்னா அந்த நினைவால தானே போக முடியும். நீங்க அப்பாவை நினைக்கும் போதே பரந்தாமத்துக்கு போயிருவீங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்டுக்கு தான் அந்த பரீட்சை வரப்போகுது இறுதி நேரத்துல. கரெக்ட். அதுதான் பிரதர், கடைசி டைம்ல எல்லாரும் பாஸ் ஆகணும். இந்த எல்லாருமே அவ்வளவுதான். எப்படியாவது எல்லாரும் நம்ம பாஸ் ஆகி சத்தியத்துக்கு போயிடணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இந்த வாணி கேட்கறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே சரி, அவங்க முயற்சிக்கு ஏத்த மாதிரி வரணும். சத்தியுகத்துல பாக்கலாங்க பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவ பாபா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.